ஓகேங்க. தமிழ்ச்சோலை அகாடமி கரூர் சார்பாக அன்புடன் இருக்கிறோம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்ல யூனிட் நம்பர் 2 ரியல் அனாலிசிஸ் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துருக்கீங்க. இதுல இந்த டெரிவேட்டிவ்ஸ், லெஃப்ட் அண்ட் ரைட் டெரிவேட்டிவ்ஸ், மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம், டெய்லர்ஸ் தியரம், எல் ஹாஸ்பிட்டல் ரூல், இந்த கான்செப்ட் வந்து 11th அண்ட் 12th மேத்ஸ் புக்ல உள்ள கண்டென்ட்டை நம்ம ரிவிஷன் பண்ணி வச்சுக்கணுங்க. அடுத்து இன்னைக்கு இந்த போர்ஷன்ல ரியல் அனாலிசிஸ்ல ஈக்குவலண்ட் செட் அப்படின்னா என்னங்க, ரெண்டு செட்டை நம்ம வந்து எப்போ ஈக்குவலண்ட் சொல்லுவோம்னா, 1-to-1 அண்ட் ஆன்-டு மேப்பிங் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவலண்ட் செட்டு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். 1-to-1 அண்ட் ஆன்-டு இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேரு ஈக்குவலண்ட் செட்டு. இந்த ஈக்குவலண்ட் செட்டு இந்த சிம்பிள்ல நம்ம யூஸ் பண்றோம். இந்த ரிலேஷனுக்கு பேரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரிலேஷன்னா என்ன? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா என்ன? ஏங்கிறது ஏவுக்கு ரிலேட் ஆகும். அப்படி இருந்தா அதுக்கு பேரு ரிஃப்ளெக்சிவ். சிமெட்ரிக்னாங்க ஏ வந்து பிக்கு ரிலேட் ஆகணும், பி வந்து ஏவுக்கு ரிலேட் ஆகணும். இந்த ரிஃப்ளெக்சிவ்னு பார்த்தோம்னா பேரலல் லைன்ங்கிறது வந்து ரிஃப்ளெக்சிவ் கான்செப்ட். ஏன்னா இந்த எக்ஸுங்கிற லைனுக்கு இந்த எக்ஸுங்கிற லைன் பேரலல். ஆனா பர்பண்டிகுலர்ங்கிற விஷயத்த சொன்னீங்கன்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. பர்பண்டிகுலர்னு சொன்னீங்கன்னா அது ரிஃப்ளெக்சிவ் கிடையாது. சிமெட்ரிக்னு என்னங்க, ஏ வந்து பிக்கு சிமெட்ரிக். தட் மீன்ஸ் எக்ஸ் வந்து ஒய்க்கு பேரலல், அப்போ ஒய் வந்து எக்ஸுக்கு பேரலா இருக்கு. அந்த கான்செப்டை சொன்னோம்னா சிமெட்ரிக் கான்செப்ட். ஓகே, ஏ வந்து பிக்கு ரிலேட் ஆகணும், பி வந்து அகைன் ஏவுக்கு ரிலேட் ஆச்சுன்னா அது சிமெட்ரிக். டிரான்சிட்டிவ்னா ஏ பிக்கு ரிலேட் ஆகணும், பி சிக்கு ரிலேட் ஆகணும், அப்ப ஏ வந்து சிக்கு ரிலேட் ஆகிருந்தா அது டிரான்சிட்டிவ். இந்த மூணுமே வந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த மூணுமே வந்துச்சுன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அடுத்து ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட்னா என்ன? ஃபைனைட்னா என்னங்க, எய்தர் எம்டி ஆர் ஈக்குவலன்ட் டு ஒரு ரியல் நம்பர் செட்டு. சரி, நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு 1 to n வரைக்கும் உள்ள ஒரு நேச்சுரல் நம்பர் செட்டுக்கு ஈக்குவலண்டா இருந்துச்சுன்னா அது வந்து ஃபைனைட் செட்டு. அப்படின்னு என்ன அர்த்தங்க, 1 2 3 அப் டு n வரைக்கும் ஒரு கவுண்டபிள் நம்பரா இருந்துச்சுன்னா அது ஃபைனைட் செட்டு. என்னோட முடியற மாதிரி உங்களால கவுண்ட் பண்ணி எழுத முடிஞ்சதுன்னா அதை ஃபைனைட் செட்டு அப்படின்னு சொல்றோம். கவுண்டபிள் வேறங்க, ஃபைனைட் வேற. ஓகே, இந்த மாதிரி அப் டு n வரைக்கும் ஒரு 500 நம்பர் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஃபைனைட் செட். இன்ஃபினைட் செட்னா என்னங்க, நாட் ஃபைனைட் ஆக இருந்தால் அது இன்ஃபினைட் செட். கவுண்டபிள்ங்கிறது பின்னாடி வரக்கூடிய விஷயம். அடுத்து கார்டினல் நம்பர் அப்படின்னா என்னன்னா, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கு பேர் தான் கார்டினல் நம்பர். எலமெண்ட்ஸ் இந்த செட்டுக்கு பேர் தான் என்னங்க, கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஏங்கிற ஒரு செட்டை வந்து 1 to nங்கிற செட்டுக்கு ஈக்குவலண்டா நம்ம எழுதுறோம் அப்படின்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் போட்டு எழுதுறோம்னா தென் n இஸ் கால்டு த கார்டினல் நம்பர் ஆஃப் ஏ. இங்க n சஃபிக்ஸ்ல என்னங்கிறது வந்து பார்த்தோம்னா இனிஷியல் செக்மெண்ட் ஆஃப் n டிட்டர்மைன்டு பை n. இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல n வரைக்கும் உள்ள நம்பர் செட்டு தான் இந்த கேபிட்டல் N சஃபிக்ஸ்ல n சிம்பிளா போட்டு எழுதுறாங்க. சில புக்ல இந்த மாதிரியான நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்றாங்க. பைங்கிற செட் வந்து ஃபைனைட் செட். ஏன்னா இதனுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கு, 0 இருக்கு. ஏங்கிறது வந்து நாட் ஈக்குவல் டு பை எம்டி செட்னா n ஆஃப் ஏ வந்து பி எ பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கலாம். பாசிட்டிவ் இன்டிஜராக இருக்கலாம். ஏன்னா ஏங்கிறது வந்து இன்ஃபினைட் செட்டா இருந்துச்சுன்னா இது வந்து இன்ஃபினைட் நம்பர்னு வரும். அப்ப அது பாசிட்டிவ் இன்டிஜரா அப்படின்னு கேட்டா இன்ஃபினைட்டுங்கிற வேல்யூ தான் நம்ம சொல்ல போறோம். ஓகே, த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 100 அப்படிங்கிறது ஃபைனைட் செட்டு. நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது இன்ஃபினைட் செட்டு. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து அப் டு n வரைக்கும், சாரி இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே தான் இருக்கக்கூடியது. ஸோ அது இன்ஃபினைட் செட்டு. த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ஈவன் இன்டிஜர்ஸ், அதுவும் இன்ஃபினைட் செட்டு. டியூ நம்பரபிள் ஆர் எனுமரபிள் ஆர் கவுண்டபிளி இன்ஃபினைட் செட் அப்படின்னா என்னன்னா, ஒரு செட்டை வந்து நம்ம ஈக்குவலன்ட் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னங்கிறது என்ன, நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலண்டா நம்மளால எழுத முடிஞ்சா அந்த செட் வந்து டியூ நம்பரபிள் ஆர் எனுமரபிள் ஆர் கவுண்டபிளி இன்ஃபினைட் செட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அப்படிங்கிறது. ஏ இஸ் டியூ நம்பரபிள்னா ஏ வந்து ஈக்குவலன்ட் டு n ஆக இருக்கணும். அது கவுண்டபிள் செட் தான். ஒரு செட்டை வந்து கவுண்டபிள்னு சொல்லணும்னா ஒன்னு அது ஃபைனைட்டா இருக்கணும் அல்லது டியூ நம்பரபிளாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கவுண்டபிளி இன்ஃபினைட் செட்டாக இருக்கணும். அப்போ ஃபைனைட் ஆர்
ஏ இஸ் ஈக்குவலன்ட் என் ஆக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கவுண்டபிள் செட் அப்படின்னு சொல்றோம். ஒரு செட்டு கவுண்டபிள் இல்லைன்னா அந்த செட்டுக்கு பேரு அன்கவுண்டபிள் செட்டு. ஒரு செட் வந்து கவுண்டபிள் இல்லைன்னா அதுக்கு பேரு அன்கவுண்டபிள் செட்டு. எவரி சப்செட் ஆஃப் எ ஃபைனட் செட் இஸ் ஃபைனட். இப்போ ஃபைனட் செட்னா என்னங்க, 1ல இருந்து 50 வரைக்கும் தான் நம்பர் இருக்குன்னா இதுல இருந்து ஒரு ஃபைனட் செட் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அது ஒரு சப்செட் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஃபைனட் ஆக இருக்கும். இன்ஃபினைட் செட் எடுக்கிறோம்னா அந்த இன்ஃபினைட் செட்னுடைய சூப்பர் செட், ஏற்கனவே நம்ம கிட்ட இன்ஃபினைட் தான் இருக்கு, அதை விட இன்னும் அதிகமா எடுக்க போறீங்க. சூப்பர் செட்னா அதை விட அதிகமா எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா இன்ஃபினைட்டா இருக்கும். இதே இன்ஃபினைட் செட்னுடைய சப்செட், இன்ஃபினைட் செட்னா நேச்சுரல் நம்பர் இன்ஃபினைட் செட் தாங்க. அதுல ஈவன் நம்பருங்கிறத எடுத்தீங்கன்னா சப்செட் தான், அதுவும் இன்ஃபினைட் தான். ரியல் நம்பருங்கிறது ஒரு இன்ஃபினைட் செட், அதனுடைய சப்செட் யாருங்க, n, இதுவும் இன்ஃபினைட் செட். அதாவது இன்ஃபினைட் செட்னுடைய சப்செட் இன்ஃபினைட் செட்னுடைய சப்செட் எய்தர் ஃபைனட்டாகவும் இருக்கலாம் அல்லது இன்ஃபினைட்டாகவும் இருக்கலாம். இதே ஃபைனட் செட்னுடைய சப்செட்னா அது ஃபைனட் தான், இதுக்கு வந்து சூப்பர் செட் வந்து இன்ஃபினைட் தான். இதனுடைய சூப்பர் செட்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் செட்னா என்னங்க, இதோட அதிகமா உள்ள செட், அது என்னவா இருக்கலாம், ஃபைனட்டாவும் இருக்கலாம் இன்ஃபினைட்டும் வரலாம். இன்ஃபைனைட்டாவும் இருக்கலாம். இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஃபைனட் செட் ஆக இருந்துச்சுன்னா, ரெண்டுமே ஃபைனட்டா இருந்ததுன்னா அதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து கண்டிப்பா ஃபைனட்டா இருக்கும். ஏவும் பியும் ஃபைனட்டா இருந்தா யூனியன் வந்து ஃபைனட்டா தான் இருக்கும். எம்டி செட்டுங்கிறது கவுண்டபிள் ஆனா எனுமரபிள் கிடையாது. எனுமரபிள்னா என்னங்க, இனுமரபிள்னா அது வந்து ஈக்குவலன்ட் டு n-க்கு வரணும், கேபிட்டல் n-க்கு வரணும். ஆனா எம்டி செட் வந்து அப்படி வராது அல்லவா, அதனால அது எனுமரபிள்னு தான் இனுமரபிள்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா கவுண்டபிள்ல வந்து ரெண்டு வெரைட்டி உண்டு, என்ன, எய்தர் ஃபைனட் ஆர் டியூனம்பரபிள் அப்படின்னு சொல்றோம். இது வந்து டியூனம்பரபிள் தானே இருக்கு, இந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. அடுத்து இது வந்து கவுண்டபிள் செட், ஏன்னா இதுல மொத்தமே 5 எலிமெண்ட் தான் இருக்கு. சார் ஒன் செகண்ட், அந்த இன்யூமரபிள் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இன்யூமரபிள்னா அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோங்க, இந்த கண்டிஷன், அந்த செட்டை வந்து ஈக்குவலன்ட் டு கேபிட்டல் N, நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலண்டா நம்மளால எழுத முடியும். இப்படி எழுத முடிஞ்சதுன்னா அது டியூனம்பரபிள் ஆர் இன்யூமரபிள் ஆர் கவுண்டபிள் இன்ஃபினைட் செட்னு பேரு. இங்க என்ன இருக்குங்க, எம்டி செட் இருக்கு. எம்டி செட் என்ன இருக்குங்க, உள்ள எதுவுமே இல்லை. அப்போ வந்து எனுமரபிள் கேபிட்டல் N கூட நீங்க ஈக்குவலண்டா அதை எழுத முடியாது. இது ஃபைனட் செட், அதனால இது கவுண்டபிள்ல வந்துருச்சு. ஓகேங்களா, ஃபைனட் செட்டா இருக்கு அதனால அது கவுண்டபிள்ல இருக்கு. இன்ஃபினைட் செட்டா இருந்தா அதை எனுமரபிள்ல சொல்லலாம், அப்படி சொல்லும் போது அது நேச்சுரல் நம்பருக்கு ஈக்குவலண்ட் ஆகணும். அடுத்து 6th பாயிண்ட், இதுல மொத்தமே 5 எலிமெண்ட் தான் இருக்கு அதனால இது கவுண்டபிள். அடுத்து செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்ங்கிறது கவுண்டபிள். செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ்ங்கிறது கவுண்டபிள். இந்த கவுண்டபிள்லயே மேக்சிமம் யாரு வரைக்கும் கவுண்டபிள்னா Q வரைக்கும் கவுண்டபிள்ங்க. Q வரைக்கும் கவுண்டபிள் தான், ரேஷனல் நம்பர் வரைக்குமே கவுண்டபிள் தான். எவரி சப்செட் ஆஃப் எ கவுண்டபிள் செட் வந்து சப்செட், ஏன்னா கவுண்டபிள் செட்டினுடைய சப்செட் அதோட சின்ன செட் தான் நீங்க எடுக்க போறீங்க, அப்ப அது கண்டிப்பா கவுண்டபிள் தான். இன்ஃபினைட் சப்செட் ஆஃப் டியூனம்பரபிள் செட் வந்து, ஏன்னா டியூனம்பரபிள் செட்னா என்னங்க, n-க்கு நீங்க ஈக்குவலண்டா எழுத போறீங்க. அதனுடைய இன்ஃபினைட் சப்செட்னா கண்டிப்பா என்ன ஆக போகுது, n-க்கு ஈக்குவலண்டா தான் வரப்போகுது. அப்படிங்கும்போது அது டியூனம்பரபிளா தான் இருக்கும். இதே ஃபைனட் சப்செட்னு சொன்னீங்கன்னா அது டியூனம்பரபிள் கிடையாது. ஏன் கிடையாதுங்க, நேச்சுரல் நம்பர் அப் டு இன்ஃபினைட் வரைக்கும் கொண்டு போக முடியாதுல்ல, அதனால இது இன்ஃபினைட் செட்டுக்கு தான் டியூனம்பரபிள் வரும். அடுத்து if A and B are countable setனா then A intersection B is also countable. ரெண்டு கவுண்டபிள் செட்னுடைய இன்டர்செக்ஷன் வந்து கவுண்டபிள் ஆகத்தான் இருக்கும். எவரி சூப்பர் செட் ஆஃப் எ அன்கவுண்டபிள் செட் வந்து அன்கவுண்டபிளா இருக்கும், கவுண்ட் பண்ண முடியல, அப்ப அதனுடைய பெரிய செட் எல்லாமே கண்டிப்பா கவுண்ட் பண்ண முடியாம தான் போகும். இப்போ அன்கவுண்டபிள் செட்னுடைய சப்செட் எடுத்தீங்கன்னா அது கவுண்டபிளும் வரும் அன்கவுண்டபிளும் வரலாம்.
இது அல்லது சி இதனுடைய ஆர் ஸ்டார் அல்லது பாசிட்டிவ் அல்லது எக்ஸப்ட் 0 இது வந்து சப்செட், இது வந்து அன்கவுண்டபிள். இதே என்னன்னு எடுத்தீங்கன்னா இது கவுண்டபிள். இதனுடைய சப்செட் தான் இது. ஒரு நிமிஷம் மேம். சார் மியூட்ல இருக்க மாட்டேங்க சார். எவரி சூப்பர் செட் ஆஃப் அன்கவுண்டபிள் செட் இஸ் அன்கவுண்டபிள் தாங்க. சப்செட் வந்து கவுண்டபிளும் வரலாம், அன்கவுண்டபிளும் வரலாம். இப்போ ஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய சூப்பர் செட் எல்லாமே என்னதான் வரப்போகுதுங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பரு இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லும்போது கண்டிப்பா அன்கவுண்டபிள் தான் வரும். எவரி இன்ஃபினைட் செட் ஹாஸ் ஏ கவுண்டபிள் சப்செட். இன்ஃபினைட் செட்ல வந்து கவுண்டபிள் சப்செட் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இன்ஃபினைட் செட்னு எடுத்துக்கிட்டோம்னா எதுங்க, நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பரு, ஹோல் நம்பரு எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். அதுல கவுண்டபிள் சப்செட் இருக்கலாம். ஃபைனைட் நம்பர் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா கவுண்டபிள் தானேங்க. சார் அந்த மாதிரி நாம சொல்லலாம். அல்லது இன்ஃபினைட் செட்டே நீங்க எடுக்கிறீங்க, இன்ஃபினைட் செட்னா அதுல வந்து கண்டிப்பா கவுண்டபிள் சப்செட் நம்மளால எடுத்து எழுத முடியும். ஏ இஸ் கவுண்டபிள், பியும் கவுண்டபிள்னா யூனியன் வந்து கவுண்டபிளா தான் இருக்கும். அடுத்து A1 A2 எக்ஸெட்ரா ஆர் கவுண்டபிள்னா இது வந்து என்னங்க, அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போறதுக்கு பேரு ஆர்பிட்டரரி. அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா ஆர்பிட்டரரி. கவுண்டபிள் செட்னுடைய யூனியன் இஸ் ஆல்சோ கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்றோங்க. அதாவது அது வந்து கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். அடுத்து the set of natural number வந்து கவுண்டபிள், ரேஷனல் நம்பர் கவுண்டபிள், இரேஷனல் நம்பர் அன்கவுண்டபிள். Q வரைக்கும் கவுண்டபிளுங்க. எது அன்கவுண்டபிள்? இரேஷனல் நம்பரை அன்கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து ரியல் நம்பரும் அன்கவுண்டபிள். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், 14th 1 A1 A2 எக்ஸெட்ரா எப்படி சார் கவுண்டபிள்னு சொல்றோம்? அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதனுடைய யூனியன் இஸ் கவுண்டபிள். அதே ஸ்டேட்மெண்ட் தான் the countable union of countable sets. இதுவே தான் கவுண்டபிள் யூனியன். அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ளது. மெனி இன்ஃபினிட்டிஸ் வந்துச்சுன்னா அது அன்கவுண்டபிள் ஆயிருக்கு. அந்த மீனிங் நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா ரியல் நம்பருங்கிறதையே நீங்க பாத்தீங்கன்னா ஃபிராக்ஷனல்லயே வச்சு எழுதிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம்ல. ரூட் 2 காம்பினேஷன்ல எடுத்து எழுதலாம், ரூட் 3 காம்பினேஷன்ல எழுதலாம், 2/√3 காம்பினேஷன்ல எழுதலாம். இதனுடைய மல்டிபிள்ஸ் ஒரு டைம் 2 டைம் இன்ட்டு என்னால அப்படியே மல்டிப்ளை பண்ண போயிட்டே இருக்கும். அப்ப அதுல என்ன ஆகும்னா இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் இன்ஃபினைட்னு போக ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான கான்செப்ட் வந்து சொல்லக்கூடாது. இங்க வந்து ஒரு டைம் யூனியன் போட்டு கான்செப்ட். ஒரு தடவை மட்டும் இன்ஃபினிட்டி இருந்துச்சுன்னா இன்ஃபினிட்டிலே சின்ன இன்ஃபினிட்டி வந்து கவுண்டபிள்னு சொல்ல வராங்க, அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? அதனால இந்த கான்செப்ட் வந்து ஆமா அப் டு n வரைக்கும் உள்ளது. n = 1 to இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ளது. ஏன்னா இது கவுண்டபிள் யூனியன். ஏன்னா 1 2 எக்ஸெட்ரா அப் டு n இன்ஃபினிட்டி வரைக்கும் சொன்னோம்னா இதெல்லாம் நேச்சுரல் நம்பர், இதை கவுண்டபிள் தானே நம்ம எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி உள்ளதுல கவுண்டபிள் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் செட் இஸ் கவுண்டபிள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து இரேஷனல் நம்பர்னா அது அன்கவுண்டபிள். ஃபர்ஸ்ட் செட் யாருங்க சின்ன செட் அன்கவுண்டபிள்ல, இரேஷனல் நம்பர் அன்கவுண்டபிள். The set of real number is uncountable. The interval closed interval 0,1 is uncountable. ஒரு டவுட் வருங்க, ஓப்பன் இன்டர்வல் 0,1 வந்து கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? என்ன மீனிங் சார்? ஓப்பன் இன்டர்வலுக்கும் க்ளோஸ்ட் இன்டர்வலுக்கும் என்ன மீனிங்? என்ன டிஃபரண்ட்?
0,1 அப்படின்னா the set of all x belongs to R. இந்த x னுடைய வேல்யூ 0 less than or equal to x less than or equal to 1. ஆறுங்கிற ரியல் நம்பருக்குள்ள 0க்கு 1க்கு இடைப்பட்ட x வேல்யூஸ் எல்லாமே இந்த செட்ல இருக்கும். இதே ஓபன் இன்டர்வல் 0,1 நீங்க சொன்னீங்கன்னா the set of all x belongs to R 0 less than x less than 1. இதுல 0 1 மட்டும் கிடையாது, அவ்வளவுதான். ரெண்டுமே என்னதாங்க? அன்கவுண்டபிள் தான். இது அன்கவுண்டபிள் தான். 1 to 2 நீங்க எந்த இன்டர்வல் எடுத்தீங்கனாலும் சரிங்க. ஆனா இந்த இன்டர்வல்ல உள்ள ரேஷனல் நம்பரு அப்படின்னு சொன்னா அது கவுண்டபிள். இத கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த இன்டர்வல் உள்ள ரேஷனல் நம்பர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா அது ஹோல் நம்பர் எல்லா ரேஷனல் நம்பருமே கவுண்டபிள் தாங்க. அதுல இந்த செட்ல உள்ள ரேஷனல் நம்பர் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் அது என்னதாங்க? கவுண்டபிள் தானே. அந்த பாயிண்ட் புரியுதான்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. ரேஷனல் நம்பர் சொல்லுங்க மேம். சார் ரேஷனல் நம்பர் க்ளோஸ்ட் இன்டர்வல்ல கவுண்டபிள்ங்க சார். ஓபன் இன்டர்வல்ல தான் அன்கவுண்டபிள்ங்க சார். இல்லைங்க மேடம், ஒரே ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. ரியல் நம்பர் வந்து அன்கவுண்டபிள்ங்க. வெறும் இன்டர்வல் மட்டும் போட்டோம்னா அது அன்கவுண்டபிள். வெறும் இன்டர்வல்னா என்ன? அதுல ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஏன்னா இதுக்குள்ள ரியல் நம்பர், ரேஷனல், இரேஷனல் எல்லாமே வரலாம். நாம என்ன எடுத்துக்கிறோம்? இப்ப ரேஷனல் நம்பர்னா கவுண்டபிள் நமக்கு தெரியும். ரேஷனல் நம்பர்னா என்னங்க? இந்த மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள டோட்டல் நம்பர்ஸ் கியூ. அதுல இந்த போர்ஷனை மட்டும் நான் இப்ப கன்சிடர் பண்ண போறேன். அதானே இந்த மீனிங்? பிபிக்யூ ஃபார்ம் தான் சார். சார் ஆமா, ரேஷனல் நம்பர்னா பிபிக்யூ ஃபார்ம். ஓகே சார். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேங்க? இந்த 0க்கு 1க்கு இடையில உள்ள பிபிக்யூ ஃபார்ம் எத்தனை அப்படின்னு கேக்குறேன். அது எத்தனைங்க? கவுண்டபிளா அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள் தானே. கவுண்டபிள் தான் சார். ஓகே 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 சார். ஓகே சார். 0க்கு 1க்கு ரேஷனல் நம்பர் மட்டும் தானே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஓகே 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 சார். இரேஷனல் நம்பரை கேட்டோம்னா அன்கவுண்டபிள். ஓகே 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 சார். டோட்டல் ரியல் நம்பரை கேட்டோம்னா அன்கவுண்டபிள். நாம கேட்டது என்ன? இந்த போர்ஷன்ல உள்ள ரேஷனல் நம்பரை எத்தனை அப்படின்னு கேக்குறோம். அப்ப ரேஷனல் நம்பர்னு வார்த்தை வந்துட்டாவே அது என்னதாங்க? கவுண்டபிள் தான். கவுண்டபிள். அது எந்த செட்டா இருந்தாலும் சரிங்க. ரேஷனல் நம்பர்னு வந்துட்டாவே அது கவுண்டபிள். The set of all rational number is countable. The set of all rational numbers in closed 0,1 is countable. இந்த இடம் 2,3 ஓபன் இன்டர்வல் கொடுத்தாலும் அதுவும் கவுண்டபிள் தான். அடுத்து இது என்னங்க? 0/n, 1/n, 2/n எக்ஸெட்ரா. இது போல -1/n, -2/n எக்ஸெட்ரா அப்படின்னு என்னங்க? இசட்ங்கிற நம்பரை என்னால டிவைட் பண்ணி எழுதிருக்குமா? இசட்ங்கிற செட்டை என்னங்கிற நம்பரால டிவைட் பண்ணி எழுதிருக்கோம். அதுதான் ஏன்னு சொல்லியிருக்கோம். இது கவுண்டபிள் தான். A finite set is not equivalent to any of its proper subsets. ஏன்னா ஃபைனட் செட்னா என்னங்க? 5 எலமெண்ட் தான் இருக்குன்னா அதனுடைய ப்ராப்பர் சப்செட்டுக்கு வந்து ஈக்குவலண்டா எழுத முடியாது. ஏன்னா ஈக்குவலண்டா எழுதணும்னா என்ன ஆகுதுங்க? ரெண்டுலுமே சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும், அல்லது ரெண்டுலுமே இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். ஒண்ணு இன்ஃபினைட்டா இருக்கணும், பிளஸ் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் ஈக்குவலண்டா எழுத முடியும். இது என்னங்க? ப்ராப்பர் சப்செட்னா என்னங்க? கண்டிப்பா ஒரு எலமெண்ட் கம்மியா இருக்கும். அப்படி இருந்தா தானே ப்ராப்பர் சப்செட். அப்படிங்கும்போது அது நாட் ஈக்குவலண்ட். அது நாட் ஈக்குவலண்ட். அடுத்து எவரி இன்ஃபினைட் செட் இஸ் ஈக்குவலண்ட் டு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இட்செல்ஃப். ஏன்னா இதுவும் இன்ஃபினைட், இதுவும் இன்ஃபினைட். ஈக்குவலண்ட் டு ஏ ப்ராப்பர் சப்செட்னு தான் சொல்றாங்க. எவரி ப்ராப்பர் சப்செட்னு நமக்கு சொல்லல. ஓகேங்களா? இப்ப இன்ஃபினைட் செட்னா இப்ப என்னன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது n-1ங்கிற நம்பருக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்ல வருவாங்க. புரியுதுங்களா? இதுல இருந்து 1ங்கிற நம்பரை ஒமிட் பண்ணிட்டோம். அப்ப இது வந்து இதுக்கு ஈக்குவலண்டான செட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த மீனிங் தான் இந்த பாயிண்ட் நம்பர் 25. எவரி இன்ஃபினைட் செட் இஸ் ஈக்குவலண்ட் டு எ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் இட்செல்ஃப்.
இதனுடைய ப்ராப்பர் சப்செட் தான் இது. ஏன்னா இதை விட ஒரு எலமெண்ட் கம்மியா இருக்கு. The union of finite set and a countable set is countable. நமக்கு என்ன தெரியுங்க? கவுண்டபிள் செட்டு கூட இன்னொரு கவுண்டபிள் செட்டை யூனியன் போட்டாவோ கவுண்டபிள்னு தெரியும். ஞாபகம் இருக்குங்களா? ஏவும் கவுண்டபிள், பியும் கவுண்டபிள்னா என்னோட யூனியனும் கவுண்டபிள்னு தெரியும். இப்ப ஏங்கிறது யாரு? ஃபைனட் செட். ஃபைனட் செட்னா அது கவுண்டபிள் தான். இதுவும் ஒரு கவுண்டபிள் செட். அப்ப இந்த ரெண்டினுடைய யூனியன் கண்டிப்பா என்ன ஆகும்? கவுண்டபிளா தான் இருக்கும். இது என்னங்க? கவுண்டபிள் செட்ஸ்னுடைய கிராஸ் ப்ராடக்ட் என் கிராஸ் என். இது வந்து கவுண்டபிள். ஏன்னா இது என்னங்க? ரெண்டு கவுண்டபிள் தானே. ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது என்னங்க? ஏ கமா பிங்கிற சேர்த்து தானே எழுத போறீங்க கிராஸ் ப்ராடக்ட். அப்ப இதுவும் கவுண்டபிள், இதுவும் கவுண்டபிள். கவுண்டபிள்னுடைய யூனியன்ங்கிற மாதிரி தானே. அப்படிங்கும்போது இதுவும் கவுண்டபிள். இசட் கிராஸ் இசட், இசட் பிளஸ் கிராஸ் இசட் பிளஸ். அப்ப டவுட் வரும், சார் இசட் கமா கியூவை வந்து கிராஸ் பண்ணக்கூடாதா? பண்ணலாம். இதுவும் கவுண்டபிள் தான், இதுவும் கவுண்டபிள் தான். ஏ இஸ் கவுண்டபிள், பி இஸ் அன்கவுண்டபிள்னா நல்லா பாத்துக்குங்க. எதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்றோம்? ஹையஸ்ட்ல இருந்து சின்னதை சப்ட்ராக்ட் பண்றீங்க. அப்ப அன்கவுண்டபிள்ல இருந்து நீங்க எவ்வளவு கழிச்சீங்கனாலும் சரி அது அன்கவுண்டபிளா தான் இருக்கும். அதுக்காக நீங்க அதே செட் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எம்டி செட்டா மாறிடும். ஓகேங்களா? இப்போ வந்து ஆறுங்கிறது வந்து அன்கவுண்டபிள், இதுல கியூங்கிறது வந்து கவுண்டபிள். இது அன்கவுண்டபிள், இது கவுண்டபிள். அப்ப இதனுடைய சப்ட்ராக்ஷன் யாருங்க? அந்த கியூ ஸ்டாரு இரேஷனல் செட்டும் நமக்கு கிடைச்சிருக்குமா? ரியல் நம்பர்ல இருந்து ரேஷனல் சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது யாருங்க? இரேஷனல் நம்பர்ஸ். அந்த இரேஷனல் நம்பர்ஸ்ங்கிறது வந்து அன்கவுண்டபிள் செட். இரேஷனல் நம்பருங்கிறது அன்கவுண்டபிள் செட். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சு நம்ம இதுக்கான பதில் சொல்லிக்கணுங்க. அடுத்தது செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் வித், இங்க என்ன மீனிங் இருக்கு? இன்டிஜர் கோஎஃபிஷியன்ட், அப்ப அது கவுண்டபிள். ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் கவுண்டபிள், இரேஷனல் கோஎஃபிஷியன்ட்னு வந்தா அன்கவுண்டபிள். இது ரியல் கோஎஃபிஷியன்ட்னு வந்தா அன்கவுண்டபிள். பாத்துக்கோங்க. அடுத்து அல்ஜிபிரிக் நம்பர் அப்படின்னா a real number is said to be algebraic number. ஒரு ரியல் நம்பரை தான் நம்ம அல்ஜிபிரிக் நம்பர்னு சொல்ல போறோம் if it is a root of some polynomial with rational coefficient. ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் கொண்ட ஒரு பாலினாமியலினுடைய ரூட்டை தான் நம்ம என்னன்னு சொல்ல போறோங்க? அல்ஜிபிரிக் நம்பர். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படிங்கிற ஒரு பாலினாமியல், இதனுடைய ரூட்ஸ் என்னங்க? எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2வா? அப்ப இது ரெண்டு அல்ஜிபிரிக் நம்பர்ஸ். இது ரெண்டு என்னங்க? அல்ஜிபிரிக் நம்பர்ஸ். ஓகேங்களா? இரேஷனல் நம்பர் தான், பட் இதுக்கு பேர் என்னங்க? அல்ஜிபிரிக் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரியல் நம்பர் இஸ் said to be transcendental அப்படின்னு சொல்லணும்னா if it is not algebraic. சார் ஒருவேளை அந்த கிடைக்கிற ரூட் காம்ப்ளெக்ஸா இருந்தா அதையும் அல்ஜிபிரிக்னு சொல்லலாமாங்க சார்? நாம வந்து ரியல் நம்பர்ல தானே நம்ம அல்ஜிபிரிக்னு ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம். ஓகே ஓகேங்க சார். இப்போ இந்த டிரான்சென்டல் நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பையே ஈஏ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி எந்த ஒரு பாலினாமியலுடைய ரூட்ஸும் இருக்காது. அதெல்லாம் டிரான்சென்டல் நம்பரு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. டிரான்சென்டலா சார்? ஆமாங்க, டிரான்சென்டல் நம்பர்ஸ். A real number is said to be transcendental if it is not algebraic. அல்ஜிபிரிக்னா இந்த மாதிரி ஒரு பாலினாமியலினுடைய ரூட்ஸ்ல இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருந்திருந்தா, இப்போ இரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரூட் 2 ஈக்குவல் டு 0. அப்ப எக்ஸ் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு எவ்வளோங்க? அல்லது இந்த இடத்துல மைனஸ் ரூட் 2ன்னு போட்டுக்கோங்க. அப்ப x ஈக்குவல் டு எவ்வளோங்க? 2 பவர் 1/4 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பவர் 1/4. அப்ப இந்த நம்பர் வந்து என்னதுங்க? டிரான்சென்டல் நம்பர். சார் அப்ப பிளஸ் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் போறோம், அப்புறம் ஆல்ரெடி அங்க மைனஸ் இருக்கு, அது என்ன பண்ணுங்க? எதுங்க சார்? இல்ல, இந்த மைனஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப எக்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு வருதுங்க? 2 பவர் 1/4 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பவர் 1/4ன்னு வந்துருக்கும். ஓகே சார். அப்ப இந்த நம்பர் வந்து என்ன நம்பருங்க? டிரான்சென்டல் நம்பரு. ஏன் டிரான்சென்டல் நம்பரு?
என்னுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து என்னவா இருந்துச்சுங்க, இரேஷனல் நம்பர்ஸா இருந்திருக்கு. ரேஷனல் நம்பர் இருந்திருந்தா வந்து அல்ஜிபிரிக் நம்பர்னு சொல்லுவீங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு ஆன்சர் உண்டு தானே. 2^1/4க்கு ஒரு ஆன்சர் உண்டு. ரியல் நம்பர்ல ஒரு நம்பர் உண்டு. ஏன்னா இதுக்கு மொத்தம் 4 ரூட்ஸ் இருக்கும். 2^1/4னா இதுக்கு 4 ரூட்ஸ் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கான்செப்ட்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏன்னா பேஸ்ல என்ன நம்பர் வருதோ அத்தனை ரூட்ஸ் இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அதுல கண்டிப்பா இந்த நம்பர் வந்து என்னன்னு சொல்ல போறீங்க, டிரான்சென்டல்னு சொல்லிக்க போறோம். நாட் அல்ஜிபிரிக்கா இருந்தா அது டிரான்சென்டல். டிரான்சென்டல் நம்பர்ஸ் எல்லாம் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னீங்கன்னா அது அன்கவுண்டபிள். The set of transcendental number is uncountable. The set of all positive algebraic number is countable. நெகட்டிவ் அல்ஜிபிரிக்கும் கவுண்டபிளா தான் இருக்கும். ஏன்னா பாசிட்டிவ் அல்ஜிபிரிக் வந்து கவுண்டபிள்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன மீனிங் தாங்க, நெகட்டிவ் அல்ஜிபிரிக் நம்பர்ஸும் கவுண்டபிள் தான். அப்ப அல்ஜிபிரிக் நம்பர்ஸ்னாவே அது கவுண்டபிள் தான். டிரான்சென்டல் நம்பர்னா uncountable. The set of all sequence whose elements are the digits 0 and 1 மட்டும் இருக்கு அப்படின்னா அது கவுண்டபிள். அது எப்படிங்க, 0 1 மட்டும் இருக்குதுன்னா அது எப்படி கவுண்டபிள்னு சொல்லலாம். The set of all sequence whose elements are the digits 0 and 1. 0 1 மட்டும் உள்ளது. 0 0 0 1 0 0 1 0 0 0 1. இது வந்து என்னதான் வரப்போகுதுங்க, ஒரு நம்பர் மாதிரி தானே இருக்க போகுது. அப்ப இது என்னதாங்க, கவுண்டபிள்னு தான் சொல்லிடுறாங்க. இந்த சீக்வன்ஸ் வந்து கவுண்டபிள். அடுத்து ஈங்கிற நம்பர் வந்து இது வந்து ஒரு டிரான்சென்டல் நம்பர். என்னுடைய வேல்யூ வந்து 2 and 3 இடையில இருக்கும். பைங்கிறதும் டிரான்சென்டல் நம்பர். The set of all ordered pairs of integers. Ordered pairs of integers என்னங்க, a, b. இல்ல ஏவும் பியும் எப்படிப்பட்டதுங்க, இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னாவே அது கவுண்டபிள் தான். That is the set of intervals with the integer end points is countable set. ஏன்னா இது இன்டர்வலாவும் கன்சிடர் பண்ணலாம், ஆர்டர் பேராவும் சொல்லலாம். இப்படிதானங்க. இன்டிஜர் எண்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது கவுண்டபிள். ரேஷனல் எண்ட் பாயிண்ட் இருந்தாலும் கவுண்டபிள். ரியல் எண்ட் பாயிண்ட் இருந்துச்சுன்னா uncountable. The set of intervals with real end points இருந்தா அந்த uncountable. The set of all ordered pairs with the rational is countable. இது rational end point is countable. இது ரெண்டும் ஈக்குவலண்ட். ஓப்பன் 0,1 க்ளோஸ்டு 0,1 ஈக்குவலண்ட் செட். ஏன் ஈக்குவலண்ட் செட், மேல ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லியிருக்கோமே, equivalent to n. Yes, in the point number 24. Sorry, point number 24 இல்ல 25. Every infinite set is equivalent to proper subset of itself. அந்த கான்செப்ட் தானங்க இது. ஏன்னா இதனுடைய ப்ராப்பர் சப்செட் தான் இது. 0,1 ப்ராப்பர் சப்செட் தான் ஓப்பன் 0,1. இது ரெண்டுமே இன்ஃபினைட் செட் தான். அதனால இது ரெண்டுமே ஈக்குவலண்ட். எனி ஓப்பன் இன்டர்வல் a, b is equivalent to any other open interval c, d. ஏன்னா இதுல இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, இதுல இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு. அதனால இது ரெண்டுமே ஈக்குவலண்ட். எனி இன்டர்வல் இஸ் ஈக்குவலண்ட் டு த செட் ஆர் ஆஃப் த ரியல் நம்பர்ஸ். ஆர் இஸ் ஈக்குவலண்ட் டு க்ளோஸ் டு 0,1. ஏன்னா ரெண்டுமே இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் செட் தானங்க, அதனால ரெண்டுமே ஈக்குவலண்ட் சொல்றாங்க. இஃப் a and f is a function from a to b and the range of f is uncountable. range வந்து uncountable என்ன அர்த்தங்க, f வந்து ஏல இருந்து பிக்கு மூவ் ஆகுது. இதனோட தான் ரேஞ்ச் இருக்க போகுது. ஏன்னா இதனுடைய வேல்யூ வந்து இத டொமைன் சொல்லுவீங்க, இத கோடொமைன் சொல்லுவீங்க. அந்த கோடொமைன்ல இந்த இமேஜஸ் மட்டும் கலெக்ஷன் போட்டீங்கன்னா அது பேரு ரேஞ்ச். இப்ப ரேஞ்ச் வந்து நம்ம அன்கவுண்டபிள் சொல்லிட்டோம். அப்ப இந்த கோடொமைன் கண்டிப்பா என்ன ஆகும், இதுல உள்ள இருக்கிற நம்பர் அன்கவுண்டபிள்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதனுடைய சூப்பர் செட் தான் யாருங்க, கோடொமைன். அப்ப அதுவும் என்னவாதான் இருக்கும், அன்கவுண்டபிளா தான் இருக்கும். இங்க இருந்து அப்படியே ஒவ்வொரு நம்பரா ரிலேட் பண்ணி எழுதுனீங்க. அப்ப இந்த பக்கத்துல இந்த ரிலேட் பண்ண நம்பரே அன்கவுண்டபிள். அப்ப என்ன ஆகும், டொமைன் கண்டிப்பா என்ன ஆகும், அன்கவுண்டபிளா தான் இருக்கும். அதே போல
கோடொமைனு டொமைனு ரெண்டுமே என்னதாங்க அன்கவுண்டபிள் தான். இதே டொமைன் கவுண்டபிளா அன்கவுண்டபிளா இருந்தா இது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம போட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு என்ன ஆகுங்க, ரேஞ்சில் இந்த 2ங்கிற ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் கோடொமைன்ல வச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான். அதனால அந்த மாதிரி மாத்தி யோசிக்கும் போது எப்படி வேணாலும் வரலாம். இங்க வந்து ரேஞ்சை மட்டும் அன்கவுண்டபிள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டொமைனும் கோடொமைனும் என்னவா தான் இருக்கும், கண்டிப்பா அன்கவுண்டபிள் தான் இருக்கும். இப்ப ரேஞ்ச் வந்து கவுண்டபிள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை பத்தி உங்களால எதுவுமே சரியானபடிக்கு டிஸ்கஸ் பண்ண முடியாது. ரேஞ்ச் கவுண்டபிள் அப்படின்னா இப்ப ரேஞ்ச் வந்து கவுண்டபிள் தான், ஆனா டொமைன் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த எக்ஸ் வந்து ஆர்ல எடுத்துக்கிட்டோம்னா இது அன்கவுண்டபிள், இதே எண்ணில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கவுண்டபிள். இதே 2,3ங்கிற ஒரே ஒரு செட்டை மட்டும் எடுத்துக்கிட்டோம், 2 எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கவுண்டபிள் தானே. அப்ப மாத்தி யோசிக்கும் போது அதுக்கு எந்த பதிலுமே நம்மளால சொல்ல முடியாது. ரேஞ்ச் அன்கவுண்டபிளா இருந்தா டொமைன் அண்ட் கோடொமைன் இஸ் அன்கவுண்டபிள். இஃப் எஃப்ங்கிறது ஏ டு பி எடுத்துக்குவாங்க சார். நோட்ஸ் என்னங்க மேடம்? நோட்ஸ் நீங்க சொல்ல நோட்ஸ் எடுத்துக்குவாங்க சார். இந்த பிடிஎஃப் ஃபைல் அப்படியே உங்களுக்கு சென்ட் பண்ணி விட போறேங்க மேடம். ஓகே சார். ஓகேங்களா? இந்த நான் இப்ப என்னென்ன எழுதி இருக்கனோ அது அப்படியே உங்களுக்கு இப்ப பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேங்க. ஓகே சார். ஓகே, தேங்க் யூ. அடுத்து எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்ட் ஆன் எ கவுண்டபிள் செட். இப்ப ஏங்கிறது வந்து கவுண்டபிள் செட். ஏங்கிறது கவுண்டபிள் செட்டா இருந்தா கண்டிப்பா ரேஞ்ச் என்ன ஆகும், கவுண்டபிள் செட்டா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கவுண்டபிள்னு சொல்லியாச்சு. அப்ப எஃப் ஆஃப் ஏ என்ன ஆகும், கண்டிப்பா கவுண்டபிளா தான் இருக்கும். பட் டொமைனை பத்தி நமக்கு தெரியாது. டொமைன் என்னங்க, இந்த ரெண்டாவது உள்ள செட் அது கவுண்டபிளா இருக்கலாம், அன்கவுண்டபிளா கூட இருக்கலாம். பட் டொமைன் கவுண்டபிளாக இருந்தால் கண்டிப்பா ரேஞ்சும் கவுண்டபிளா தான் இருக்கும். ரேஞ்சும் கவுண்டபிளா தான் இருக்கும். ஏன்னா இங்க இருந்து ஏங்கிற எலமெண்ட் எஃப் ஆஃப் ஏவுக்கு ரிலேட் பண்றீங்க. இப்போ ஏ வந்து கவுண்டபிள்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப எஃப் ஆஃப் ஏவுடைய கலெக்ஷன் என்னதான் இருக்குங்க, கவுண்டபிளா தான் இருக்கும். ஏன்னா இமேஜஸ் தானே, இங்க 10 எலமெண்ட் இருக்குன்னா 10 இமேஜஸ் இருக்கலாம், அல்லது அதோட கம்மியா இருக்கலாம். ஏன்னா மெனி டு 1 போகும்போது கம்மியா இருக்கும். அதனால இது கவுண்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். The characteristic function. If A is a subset of S, then the characteristic function A, அது வந்து chi of A is defined by chi of A of X equal to 1. If X belongs to A, X ஆனது Aவுல இருந்தால் அதனுடைய வேல்யூ 1. X ஆனது Aவுல இல்ல அப்படின்னீங்கன்னா அதுக்கான ஆன்சர் 0. இதைத்தான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். இப்ப இந்த சர்க்கிள் தான் என்னங்க, ஏ. இந்த பெரிய சர்க்கிள் தான் எதுங்க, எஸ். இந்த போர்ஷன் தான் எஸ். இங்க என்ன சொல்றோம், ஏங்கிற போர்ஷன் வந்து எதுக்கு மூவ் ஆகுதுங்க, இந்த ஏங்கிற போர்ஷனுடைய இமேஜ் வந்து இங்க 1ங்கிற வேல்யூக்கு நம்ம போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏன்னு இருந்தா என்னோட ஆன்சர் 1. எக்ஸ் வந்து ஏவுக்கு உள்ள இல்ல அப்படின்னு ஏ விட்டு வெளியில இருக்குன்னு அர்த்தம். அந்த போர்ஷன் வந்து எதுக்கு மூவ் ஆகுதுங்க, 0க்கு மூவ் ஆகுது. இந்த கான்செப்ட் பேர் தான் கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு பாருங்க. இஃப் ஏ அண்ட் பிங்கிறது வந்து என்னன்னு சொல்றாங்க, சப்செட் ஆஃப் எஸ். பிங்கிறது என்னங்க, எக்ஸப்ட் ஏ. எக்ஸப்ட் ஏ. இந்த ஏ டேஷ்னு சொல்லியிருக்கோம், அல்லது பின்னு சொல்லலாம், எப்படினாலும் அதை மென்ஷன் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் இது இல்லை. இதை வந்து பின்னு கூட சொல்லியிருக்கோம், ஏ டேஷ் அல்லது பி. பிங்கிறது என்னங்க, எஸ் மைனஸ் ஏ. இது ரெண்டுமே என்னங்க, எஸ் னுடைய சப்செட். இப்ப சரி, எங்க ஏவும் பியும் இஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு இருந்தா ஏவும் பி ஈக்குவலா இருக்கணும்னா இல்ல, இது வேற ஸ்டேட்மெண்ட், இது வேற ஸ்டேட்மெண்ட். அடுத்த கான்செப்ட் இதுங்க. இப்போ ஏவும் பியும் ஈக்குவல், 2 செட் எடுத்துக்கிட்டோம். இது 2 ஈக்குவலா இருக்கு அப்படின்னா கை ஆஃப் ஏவும் கை ஆஃப் பியும் ஈக்குவலா இருக்கணும். ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிட்டா அடுத்து இங்க ஒரு பிங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம் சொல்ல வராங்க இதுல.
இந்த இடத்துல இந்த மீனிங் சொல்லி இருக்க கூடாதுங்க. ஓகேவா? இப்போ வந்து ஏபி வந்து சப்செட் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா கை ஆஃப் ஏவும் கை ஆஃப் பி ஈக்குவல் ஆகணும். அதே ரேஞ்ச் ஆஃப் கை ஆஃப் ஏன்னு என்னங்க, ரேஞ்ச் என்னங்க, இந்த 1 0 வந்து ரேஞ்ச். எஸ் சார். தானே இமேஜஸ் கலெக்ஷனை தான் ரேஞ்ச்னு சொல்றோம். இதே கை ஆஃப் ஏ யூனியன் பினா யூனியன் போட்டா என்ன அர்த்தங்க, மேக்ஸிமம் வேல்யூ எதர் 0 ஆர் 1, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இருக்க போகுது. ஏன்னா ஒன்னு ஆன்சர் 1ன்னு சொல்லலாம் அல்லது 0ன்னு சொல்லலாம். அப்ப இதுல மேக்ஸிமம் வேல்யூ என்ன வருதோ அந்த ஆன்சரை போட்டுக்கணும். இன்டர்செக்ஷன் வந்தா மினிமம்ங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுங்க. அப்ப மினிமம்னு சொல்லும் போது ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1 1ன்னு வந்தா ஆன்சர் 1, 1 0ன்னு வந்தா என்னுடைய மினிமம் வேல்யூ எவ்வளவுங்க, 0, 0 1ன்னு வந்தாலும் 0 தான், 0 0ன்னு வந்தாலும் 0 தானே, கரெக்ட் தானேங்க? இந்த செட்ல மினிமம் வேல்யூ என்ன, 0 தான். அதனால இதனுடைய ப்ராடக்டா கூட இதை எழுதலாம், கை ஆஃப் ஏ இன்ட்டு கை ஆஃப் பின்னு எழுதலாம். இதே கை ஆஃப் ஏ மைனஸ் பினா கை ஆஃப் ஏ மைனஸ் கை ஆஃப் பி, ப்ரொவைடட் தட் பிங்கிறது வந்து ஏவினுடைய சப்செட்டாக இருக்கணும். ஏன்னா ஏ மைனஸ் பின்னு ஒண்ணு சொல்றோமா, அப்ப ஏவுல இருந்து பியை செப்பரேட் பண்ணணும், ஏவுக்குள்ள இருக்கணும், இந்த கண்டிஷன் வரணும். கை ஆஃப் ஏ டேஷ்னா என்ன அர்த்தங்க, 1 மைனஸ் கை ஆஃப் ஏ. கை ஆஃப் எஸ்னா என்னங்க, the whole செட்டுக்கு ஆன்சர் 1, empty செட்டுக்கு ஆன்சர் 0. the set of all characteristic function is uncountable. the set of all characteristic function என்னங்க, uncountable. இந்த ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். characteristic functionனா அது uncountable. அடுத்து டெசிமல் ரெப்ரசன்டேஷன், டெசிமல் டிஜிட்ஸ் என்னங்க, 0ல இருந்து 9 வரைக்கும் இருக்கு. அதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டெசிமல் எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா 0.2357 இப்படி இருக்குன்னா என்னுடைய டெசிமல் எக்ஸ்பிரஷன் என்னங்க, இது டிஜிட்ஸ்ல இருக்கு. இந்த டெசிமல் என்னங்க 0.2, அந்த 2 என்னன்னு சொல்லலாம், இதுதான் D1, இது D2, இது D3, இது D4. D1ங்கிறது என்னங்க 1/10ங்கிற வேல்யூ இங்க மல்டிப்ளை ஆயிருக்கா, அப்ப T1/10. அடுத்து என்னங்க 3/100ன்னு சொல்லணும், 3/100, 5/1000, 5/1000, 7/10,000 அந்த மாதிரி சொல்லிட்டு போறோம். இது வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ். இது என்னதுங்க, இது வந்து ஒரு ரியல் நம்பருக்கு கன்வர்ஜஸ் ஆகுது, கன்வர்ஜஸ் டு எக்ஸ் வித் ஈச் dn as a decimal digit, and the decimal representation of x is given by x equal to 0.d1 d2 etc. இந்த மாதிரி நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்செப்ட். அடுத்து இது டெசிமல் ரெப்ரசன்டேஷன். இதே டெர்னரி ரெப்ரசன்டேஷன்னா 0 1 2 மட்டும் இருந்துச்சுன்னா அது பேரு டெர்னரி டிஜிட்ஸ், 3 டிஜிட்ஸ். 0 1 மட்டும் இருந்தா இது பேர் என்னங்க, பைனரி. இந்த டெர்னரிங்கிறது வந்து 0 1 2 இருந்துச்சுன்னா அது பேரு டெர்னரி. அப்ப இதுல என்ன ஆகும், கீழே பேஸ்ல என்ன இருக்க போகுதுங்க, 3a 3 ஸ்கொயர்டு 3 கியூப் எக்ஸெட்ரா 3 பவர் n. இந்த டெசிமல் என்ன ஆச்சுங்க, பேஸ்ல 10 இருந்துச்சு. இந்த பைனரியில என்ன இருக்கும், பை 2 வரும், 2 ஸ்கொயர்டு அந்த மாதிரி வரும், b1 b2 அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். பைனரிக்கு b யூஸ் பண்ணிக்கலாம், டெர்னரிக்கு t யூஸ் பண்ணிக்கலாம், டெசிமலுக்கு d யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதனுடைய வேல்யூ என்ன ஆகப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது. அப்ப இதுல இதனுடைய டிஜிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குங்க, இந்த பாயிண்ட்டுக்கு பிறகு வரக்கூடிய டிஜிட்ஸ் எல்லாமே என்னென்ன வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குங்க, 0 1 0 1 2ங்கிற வேல்யூ மட்டும்தான் இருக்கு. என்ன ஆன்சர்ஸ் வருதுங்களா, இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இது ரெண்டுமே ஈக்குவலன்ட் தான். ஏன்னா நம்ம 9th ரேஞ்சில் நம்ம ஒரு விஷயத்த படிச்சிருப்போம், என்னங்க 0.99999 என்னங்க அண்ட் எக்ஸெட்ரா. இதான் யாருங்க 0.9 பார். இது வந்து 1க்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கான்செப்ட் மாதிரி தான் இதுங்க. ஏன்னா 0.222222ன்னு போறது இந்த மாதிரி, அது எதுக்கு ஈக்குவலுங்க, 1க்கு ஈக்குவல். அப்ப இதுக்கு அடுத்த டெசிமல் யாருங்க, 2க்கு அடுத்த வேல்யூ யாருங்க, இங்க 0 இருக்கு, 0க்கு அடுத்த நம்பர் என்னங்க 1. அப்ப 1000க்கு ஈக்குவலன்ட் தானே, இது ஈக்குவலன்ட் தான். இந்த கான்செப்ட் தான் இது கிட்டத்தட்ட. இந்த விஷயம் தான் இந்த இடத்துல நம்ம எழுதியிருக்கோம்.
ஓகேங்களா? 1/3க்கு இது ஈக்குவலண்டான வேல்யூ தான். இது வந்து டெர்னரியில. இதே நீங்க ஆர்டினரி டெசிமல்ல நீங்க சொன்னீங்கன்னா இதனுடைய வேல்யூ எவ்வளவுங்க? 0.333333ன்னு போடுங்க. இது எதுலங்க? டெசிமல்ல யோசிக்கும் போது. இங்க வந்து டெர்னரியில சொல்லும்போது இந்த மாதிரி தான் வரும். 0, 1, 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப நீங்க எதால டிவைட் பண்ண போறீங்க? 3ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்து எழுதிட்டு போறீங்க. ஓகே. இது பைனரி ரெப்ரசன்டேஷன்ங்கிறது இந்த பை 2 கான்செப்ட்ல நம்ம எழுதி வந்திருப்போம். ஓகே. இங்க வந்து பார்த்தோம்னா பைனரியில வந்து என்னுடைய டெசிமல் எக்ஸ்பென்ஷன் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்க. டெசிமல்னு சொல்லக்கூடாது, பைனரி எக்ஸ்பென்ஷன் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கு. அடுத்து கான்டூர் செட்னா என்ன? கான்டூர் செட்னா அதை கேங்கிற லெட்டர்ல நம்ம யூஸ் பண்றோம். இஸ் த செட் ஆஃப் நம்பர்ஸ் எக்ஸ் இன் எதுலீங்க? க்ளோஸ்டு இன்டர்வல் 0,1 which have என்ன இருக்கணுங்க? டெர்னரி எக்ஸ்பென்ஷன். டெர்னரி எக்ஸ்பென்ஷன் என்னங்க? 0, 1, 2. அதுல வித்தவுட் த டிஜிட் 1. அதுல என்ன வரக்கூடாதுங்க? 1ங்கிற டிஜிட் வரக்கூடாது. அப்ப அதுல என்ன எக்ஸ்பிரஸ் என்ன வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கணும்? 0 மட்டும் 2 மட்டும்தான் இருக்கணும். அப்ப 0, 2 மட்டும்னு சொன்னா இந்த வேல்யூ எடுத்துக்கலாமா? 1/4, 1/3. இதை எடுத்துக்கலாம். இந்த 1/3 இந்த கான்செப்ட் சொல்லலாம். பட் இந்த கான்செப்ட்ல நம்ம அதை சொல்லக்கூடாது. அப்படிதானே? இதை எப்படி நம்ம எடுக்க போறோம்? 1/3 ஒமிட் பண்ணிட்டு போற மாதிரி வரும். இது 0, இது 1. அப்ப இதுல பாத்தீங்கன்னா 1/3 ஒமிட் பண்ணிட்டு எழுதுற மாதிரி வரும்பாங்க. 1/3, 2/3, இது 1. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ஷன் கேன்சல் ஆயிடும். ஏன்னா இதுல வந்து கண்டிப்பா இந்த போர்ஷன் வராது. ஏன்னா இது எப்படி இருக்குங்க? 0.0ல ஆரம்பிக்கிற மாதிரி உள்ள வேல்யூ வரும். இது 0.1ல ஆரம்பிக்கிற மாதிரி வரும். இது 0.2ல ஆரம்பிக்கிற மாதிரி வருமா? மொத்தம் 3 போர்ஷன் தானங்க. அப்ப இந்த போர்ஷனை ஒமிட் பண்ண வேண்டியது வரும். எகைன் இதை 3ஆ ஸ்பிளிட் பண்ணி இதுல உள்ள சென்டர் போர்ஷன் ஒமிட் பண்ணணும். அந்த மாதிரி சென்டர் போர்ஷனை ஒமிட் பண்ணிக்கிட்டே போற மாதிரி வருங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இன்டர்வல் எடுத்தீங்கன்னா அதுல சென்டர் போர்ஷனை ஒமிட் பண்ணிக்கிட்டே போகணும். எகைன் சப் இன்டர்வல் கண்டுபிடிச்சிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான் இந்த கான்டார் செட் கே அப்படின்னு சொல்லுவோம். இதுல கண்டிப்பா என்ன இருக்காதுங்க? வித்தவுட் த டிஜிட் 1ங்கிற டிஜிட்ஸ் இருக்காது. The contour set is equivalent to closed 0,1. contour set வந்து uncountable. The contour set வந்து closed and bounded. எப்படி closed and bounded? இது வந்து closed interval குள்ள தானே இருக்குங்க. closed means அந்த மீனிங்லயே நம்ம சொல்லலாம். அல்லது இதுல உள்ள நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்றதுல closed சொல்றோம். பவுண்டட்ங்கிறது லெஃப்ட் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் நம்மளால சொல்ல முடியுது. அதனால இது பவுண்டட். க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட்னு வந்தா காம்பாக்ட். இது வந்து நாட் டென்ஸ். இந்த டென்ஸ்னா என்னன்னா க்ளோசர் போட்டோம்னா ஈக்குவலன்ட் டு 0,1 வரணும். அப்படி வராது. இது நாட் டென்ஸ் அப்படின்னு சொல்றோம். நாட் டென்ஸ். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். யூனிக்னஸ் ஆஃப் 0. எத்தனை 0 இருக்குங்க? 1 தான் இருக்கும். அது அந்த ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாமே நீங்க சும்மா அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யூனிக்னஸ் ஆஃப் நெகட்டிவ், கேன்சலேஷன் லா இன் அடிஷன். ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு தடவை அப்படியே பாத்துங்க. இது தியரம் மைனஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஒய். யூனிக்னஸ் ஆஃப் ஐடென்டி எலமெண்ட், அது வந்து 1ங்கிற எலமெண்ட் சொல்லுவீங்க. யூனிக்னஸ் ஆஃப் இன்வர்ஸ், மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்வர்ஸ். கேன்சலேஷன் லா ஃபார் மல்டிபிளிகேஷன். அடுத்து இது என்ன இருக்கு? எக்ஸ் ஒய் இசட் பி ரியல் நம்பர்ஸ் சச் தட் எக்ஸ் இசட் ஈக்குவல் டு ஒய் இசட்னு வந்ததுன்னா இந்த இசட் வந்து நான் ஜீரோவா இருந்தா தான் கேன்சல் பண்ணணும். அப்படி கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அடுத்து இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்றது. த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 ரியல் நம்பர்ஸ்ங்கிறது வந்து எக்ஸ் பிளஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய்னு நம்ம சொல்றோம். அப்புறம் கோஷன்ட்ங்கிறது இந்த எக்ஸ் ஒய் பவர் -1, எக்ஸ் பை ஒய், எக்ஸ் டிவைட் பை ஒய் எப்படின்னு நம்ம டினோட் பண்றோம் அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்து
எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது வந்து ரியல் நம்பர்ஸ் இருந்ததுன்னா இசட்னு ஒரு நம்பரை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். எப்படிங்க? எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு ஒய்ங்கிற மாதிரி ஒரே ஒரு நம்பரை மட்டும் கண்டுபிடிக்க முடியும். யூனிக் நம்பர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதே போல ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்தா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய்க்கு வந்து எத்தனை சொல்யூஷன் தான் இருக்குங்கிறோங்க? யூனிக் சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இப்போ யூனிக் சொல்யூஷன். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு இருந்தா எக்ஸ் இசட்டும் ஒய் இசட்டும் சேமா இருக்கும். ஆனா இது ஈக்குவலா இருந்தா இது ரிவர்ஸ்ல வரணும்னா என்ன கண்டிஷனுங்க? ரிவர்ஸ்ல வரணும்னா என்ன கண்டிஷன்? Z equal to 1 தாங்க சார். Z not equal to 0. Z not equal to 0. ஏன்னா 2 into 3 equal to அல்லது x into 3 equal to 5 into 3ன்னு வந்துச்சுன்னா இந்த 3 கேன்சல் பண்ணலாம். அப்ப x equal to 5ங்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது x into 0 equal to 7 into 0ன்னு சொன்னீங்கன்னா இந்த 0வையும் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னதான் கிடைக்குங்க? இப்போ 0 ஈக்குவல் டு 0 தான். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்கும். இதே இந்த இடம் 5 இன்ட்டு 0ன்னு சொன்னாலும் 0 தானே. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிற ஆன்சர் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி நான் ஜீரோ நம்பர் இருந்தா கான்ட்ரவர்சி வரும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இசட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது தான் இந்த ரிவர்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஒத்து வரும். எக்ஸ் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்வர்ஸ்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஏன்னா அதே கான்செப்ட் தான் இன்வர்ஸ் கான்செப்ட்ல சொல்ல போறீங்க. ஹோல் பவர் மைனஸுக்கு அகைன் மைனஸ் போட்டா அது எக்ஸ். குரூப் தியரியில தான் ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் இன்வர்ஸ் முன்னாடி பின்னாடி வருங்க. இது வந்து ரியல் நம்பர்ஸ். அப்ப எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் சேம் தான். அதனால எக்ஸ் இன்வர்ஸ் இன்டு ஒய் இன்வர்ஸ் தான் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து ஆர்டர் இன் ஆர். ஆர்டர்னு என்ன? கிரேட்டர் தேன் சிம்பிள் லெஸ் தேன் சிம்பிள்லாம் யூஸ் பண்ணி எழுத முடிஞ்சா அதுக்கு பேரு ஆர்டர். ரியல் நம்பர்ல ஆர்டர் உண்டு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல ஆர்டர் கிடையாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்னால நம்மளால சொல்ல முடியாது. அடுத்து லா ஆஃப் ட்ரைகோமெட்ரி. given any two numbers real numbers a and b னா ஒன்னு a is greater than b ன்னு சொல்லலாம், அல்லது a equal to b ன்னு சொல்லலாம், இல்ல a less than b ன்னு சொல்லலாம். இந்த மூணுல ஏதாவது ஒரு கண்டிஷன் கண்டிப்பா ஹோல்ட் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து டிரான்சிட்டிவ். a greater than b, b greater than c னா ஆட்டோமேட்டிக்கா என்ன? a greater than c வரும். அடுத்து மோனோடோன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன். a greater than b ன்னு இருந்ததுன்னா c-ன்னு ஒரு நம்பரை இந்த பக்கம் ஆட் பண்றீங்க, அப்ப ரெண்டு பக்கமே ஆட் பண்ணுங்க அல்லது சப்ட்ராக்ட் பண்ணுங்க, அதே ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் ஆகும். ஆட் பண்ணாலும் சப்ட்ராக்ட் பண்ணாலும் அதே ரிலேஷன்ஷிப் ஹோல்ட் ஆகும். அதே போல மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது என்னவாக இருக்கணும்? கண்டிப்பாக c greater than 0வா இருந்தா தான் அதே ரிசல்ட் ஹோல்ட் ஆகும். இதே 5 is greater than 2, இதே மைனஸ் 2வால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? -10, இது -4ன்னு வரும். அப்ப இதுல ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆயிடும், லெஸ் தென் ஆயிடும். ஆமா, இது வந்து நெகட்டிவால மல்டிப்ளை பண்றதுனால பிரச்சனை. அதனால இது கண்டிப்பா என்னவா இருக்கணும்? greater than 0வா இருந்தா தான் அதே கண்டிஷன் உங்களுக்கு ஹோல்ட் ஆகும். ஓகே சார். அடுத்து பாசிட்டிவ்னு சொல்லணும்னா a is greater than 0. இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மூணுல ஒரு ரியல் நம்பர்னு எடுத்தா ஒன்னு a greater than 0 இருக்கணும், அல்லது -a greater than 0னா இது எதுக்கு ஈக்குவலுங்க? a is less than 0ன்னு தானே அர்த்தம். எஸ் சார். மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது greater than சிம்பிள் வந்து less than சிம்பிள்னு வரும். இதுனா ஓகே. இந்த மூணுல ஏதாவது ஒன்னா தான் இருக்கும் ரியல் நம்பர்ல. பாசிட்டிவ் ரியல் நம்பர்னா ரெண்டுமே பாசிட்டிவ்னா a பிளஸ் b வந்து கண்டிப்பா பாசிட்டிவா இருக்கும், ப்ராடக்ட்டும் பாசிட்டிவா இருக்கும். இந்த கண்டிஷன்ல நீங்க சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சும்மா அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்னா என்னங்க? மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னங்க? எக்ஸ். எக்ஸ் வந்து greater than or equal to 0வா இருந்தா பாசிட்டிவ் எடுத்துக்கங்க, நெகட்டிவா இருந்தா மைனஸ் எடுத்துக்கங்க. இப்போ மாடுலஸ் ஆஃப் 2 அப்படின்னு சொன்னீங்கன்னா இது 2, மாடுலஸ் ஆஃப் -3ன்னு சொன்னீங்கன்னா 3, ஏன்னா இது நெகட்டிவ். அப்ப இதை அகைன் ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணி போடுங்க. ஏன்னா இதுதான் எக்ஸ், எக்ஸுக்கு வேல்யூ -3, அகைன் இதை -x சொல்லும் போது உங்களுக்கு என்ன ஆகும்? -3 பிளஸ் 3ங்கிற ஆன்சர் வந்துடுச்சா? இந்த கான்செப்ட். இப்போ ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதனுடைய மாடுலஸ் ஈக்குவலா இருக்கும். இது வந்து மேக்சிமம் ஆஃப் இந்த ரெண்டுல எது பெருசோ அதுதான் இந்த கான்செப்ட்ல சொல்றோம். அடுத்து இந்த கண்டிஷன் எல்லாமே நீங்க அப்படியே ஜஸ்ட் பாத்தீங்கன்னா தெரியும். ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி பாத்தீங்கன்னா
மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய். இது ரியல் நம்பர்ல இந்த இடத்துல நடுவில் மைனஸ் சிம்பிள் போட்டீங்கன்னா இந்த சிங்கிள் மாடுலஸ் வந்து பெருசா இருக்கும். இந்த கண்டிஷன் வரும். இது என்னங்க பேரலோகிராம் லாவா? இந்த தியரத்துக்கு பேரு பேரலோகிராம் லான்னு சொல்லுவாங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த பேரலோகிராம்ல பாத்தீங்கன்னா இது எக்ஸ் இது ஒய் இது ஜீரோன்னு இருந்தா இந்த லென்த் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய்ங்கிற மாதிரி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல படிச்சிருக்கோம்லங்க. இது என்னங்க எக்ஸ் மைனஸ் ஒய்யா? இது ஒரு வேல்யூ வரும். அது அந்த ரிவர்ஸ்ல அங்க போய் வரும். ஓகே, இந்த பேரலோகிராம்லாங்கிற மாதிரி இதை சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து இது என்னங்க ரியல் நம்பர் எக்ஸ் எல் எப்சிலான். இது எல்லாமே ரியல் நம்பர். எப்சிலான் கிட்ட தான் ஜீரோன்னு இருந்தா எக்ஸ்ல இருந்து எல்ல கழிச்சிங்க, ஒரு வேல்யூ கழிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ லெஸ் தென் எப்சிலான். இந்த மாதிரி ஒரு இன்ஈக்வாலிட்டி இருந்தால் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா சிம்பிள் போட்டுங்க. இந்த சென்டர்ல உள்ளதை இந்த இடத்துல எழுதுங்க, எக்ஸ் மைனஸ் எல். இந்த சைடு உள்ளத இந்த எப்சிலான வந்து இந்த பக்கம் மைனஸ்ல போடுங்க, இந்த பக்கம் பிளஸ்ல போடுங்க. அடுத்து இந்த மைனஸ் எல்ல ஒமிட் பண்ணணும் அப்படின்னா த்ரூ அவுட்ட ஆட் பண்ணலாமா? எந்த கான்செப்டுங்க? இந்த லாஜிக் யூஸ் பண்றோமா? ரெண்டு பக்கமே என்ன பண்ணலாம்? சி ஆட் பண்ணலாம். அந்த கான்செப்ட் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். எதை ஆட் பண்ண போறோம்? எல் ஆட் பண்ண போறோம். அப்ப எல் மைனஸ் எப்சிலான் லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் எல் பிளஸ் எப்சிலான். எல்ல வந்து ஆட் பண்ணிருக்குங்க. ஓகே, அதுதான் இந்த கண்டிஷன். அப்ப இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி எழுதும். இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து அப்பர் பவுண்ட்னா என்னங்க? அப்பர் பவுண்ட்னா என்னங்க? ஒரு செட்டினுடைய அப்பர் பவுண்டு அப்படின்னா அந்த செட்டில் உள்ள எல்லா எக்ஸை விட நாம சொல்லக்கூடிய ஒரு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? பெரிய நம்பராக இருக்கணும். ஓகேங்களா? அப்படி சொன்னோம்னா இந்த யூ வந்து அப்பர் பவுண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ங்கிற செட்டை வந்து 0 1 2 3 அப்படிங்கிற செட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னுடைய அப்பர் பவுண்டு யாருன்னு கேட்டா 3 சொல்லலாம், 3.5 சொல்லலாம், 5/15/4 சொல்லலாமா? 4 சொல்ல முடியுமா? முடியாது. 17/4 சொல்லாங்களா? ஏன்னா 17/4னா 3.75 தானங்க. இந்த மாதிரி உள்ள நம்பர், இதை விட பெரிய நம்பர் 500 கூட சொல்லலாம். இது எல்லாமே என்னதாங்க? 17/4 4 இல்ல சாரி 4.25. ஏன்னா 16 தானங்க 4.25. ஓகே, இது எல்லாமே இந்த 3 விட பெரிய நம்பர். ஓகே, அப்ப இது எல்லாமே அப்பர் பவுண்ட். இது எல்லாமே என்னங்க? அப்பர் பவுண்ட் தான். அதுல லீஸ்ட் நம்பர் யாரு? அது லீஸ்ட் அப்பர் பவுண்ட். அது அடுத்தாப்புல சொல்ல போறோம். ஓகே, இப்ப இந்த யூங்கிறது இந்த வேல்யூல எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். சரிங்களா? 100 இதுல எந்த வேல்யூ வேணாலும் நீங்க சொல்லலாம். இது எல்லாமே என்னதாங்க? அப்பர் பவுண்ட். இப்படி ஒரு அப்பர் பவுண்ட் இருந்தால் இந்த செட்டுக்கு பேர் என்னங்க? பவுண்டட் எபோவ். எபோவ்னு என்னங்க? மேல் பகுதியில ஒரு பெரிய எல்லையில நிக்கிறார். பவுண்டட் எபோவ். பெரிய நம்பர் ஒண்ணு இருக்கு, இது பவுண்டட் எபோவ். இதே நெகட்டிவ் இன்டிஜர் வந்து நெகட்டிவ் இன்டிஜர்னு என்னங்க? -3 -2 -1 -7 இந்த மாதிரி உள்ள நம்பர் எல்லாம் இருந்துச்சுன்னா, எல்லாமே நெகட்டிவ்ல இருந்தா கண்டிப்பா அதோட பெரிய நம்பர் யாரு? 0வா? அப்ப இதுக்கு வந்து பவுண்டட் எபோவ் உண்டு. எல்லாமே நெகட்டிவ்ல தானே இருக்காரு. இது 0ங்க. நீங்க சொல்றது எல்லாமே இந்த சைட்ல மட்டும் தானே இருக்கு. அப்ப இதோட பெரிய ஆள் யாரு? 0. அப்ப இந்த செட்டு எப்படிப்பட்ட செட்டு? பவுண்டட் எபோவ் செட்டு. ஏன்னா இதை விட பெரிய நம்பர் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கு. அந்த நம்பர் என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். அப்ப இது பவுண்டட் எபோவ் செட்டு. 0ங்கிறது தான் யாருங்க? அப்பர் பவுண்டு. 0 மட்டும்தான் சொல்லணுமா? 1.25 சொல்லலாம், எதை வேணாலும் நீங்க சொல்லலாம். 0 விட பெரிய நம்பர் எல்லாமே இதுக்கு அப்பர் பவுண்டு தான். இது நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இருந்தா அதுக்கும் இதே தான். பாசிட்டிவ் இருந்ததுன்னா, பாசிட்டிவ் இருந்தா பவுண்டட் எபோவ்னு சொல்ல முடியுமா? 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கூட போகலாம்ல.
ஏன்னா வெறும் பாசிட்டிவ் தான் சொல்லியிருக்கீங்க, அதனுடைய மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு தெரியாது. அதனால இது நாட் பவுண்டட் எபோவ். லீஸ்ட் அப்பர் பவுண்டரி அல்லது சுப்ரீமம் அப்படின்னு என்னங்க, அப்பர் பவுண்டுல சின்ன நம்பர் யாரு, அப்பர் பவுண்டுல சின்ன நம்பர் யாரு. If the set of all upper bounds of a set S of real numbers has a smallest number ஒன்னு இருக்கும், அந்த smallest நம்பரை தான் இங்க W அல்லது ஒமேகா, ஏதோ ஒரு சிம்பிள் ஒமேகான்னு சொல்றோம், அல்லது W is said to be least upper bound அப்படின்னு சொல்றோம். அதுல ஸ்மாலஸ்ட் நம்பரை லீஸ்ட் அப்பர் பவுண்ட். லீஸ்ட் என்னங்க, சின்ன நம்பர். எதுல, அப்பர் பவுண்ட்ல லீஸ்ட் நம்பர், லீஸ்ட் நம்பர். சார் இது பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் இஸ் நாட் பவுண்டட் அபவ் இருக்குல சார்? ஆமா. இதுல வந்து இந்த ஜீரோவை லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னு சொல்லலாமா? அப்பர் பவுண்ட்னா என்னங்க, இருக்கிற நம்பரை விட பெரிய நம்பரை தான் நீங்க அப்பர் பவுண்ட்னு சொல்ல முடியும். இந்த செட்டை விட பெரிய நம்பர் யாரு? இன்ஃபினிட்டி மட்டும் தானங்க. இன்ஃபினிட்டி மேல அது இல்ல. அப்பர் பவுண்ட்னா என்னங்க, நீங்க கன்சிடர் பண்ணதை விட பெரிய நம்பர், அது அப்பர் பவுண்ட். இங்க அப்பர் பவுண்ட் நம்மளால சொல்ல முடியாது, அதனால நாட் பவுண்டட் எபோவ். இது வந்து பவுண்டட் பிலோல வரும், ஏன்னா இதுல லீஸ்ட் நம்பர் உங்களால சொல்ல முடியும். எஸ், லீஸ்ட் நம்பர் 0 சொல்லலாம், நெகட்டிவ்ல ஒரு நம்பர் சொன்னீங்கன்னா அது எல்லாமே லீஸ்ட் தான், இதை விட சின்ன நம்பர் தான் அதெல்லாம். ஓகே, இது சுப்ரீமம் அல்லது எஸ்யூபி, எஸ்ங்கிற சிம்பிள் போடலாம், எல்யூபி போடலாம், எப்படினாலும் அந்த நோட்டேஷன் வரலாங்க. இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறது எத்தனை கிடைக்குங்க, ஒன்னே ஒண்ணு. ஏன்னா இருக்குலே சின்ன நம்பர் அது யாருன்னு கேக்குறீங்க, அப்போ ஒருத்தர் மட்டும் தானே காட்டணும், அப்ப இட் இஸ் யூனிக். அடுத்து ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, ஜஸ்ட் நம்ம படிச்சு பார்த்தா நமக்கு புரியும். பவுண்டட் எபோவ்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன இருக்குங்க, சுப்ரீமம் வேல்யூ ஒண்ணு இருக்கு, அப்பர் பவுண்டுன்னு ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப the set of all real numbers is complete ordered field. The set of all real numbers complete ordered field அப்படின்னு சொல்றாங்க. வரிசை பிரகாரம் அதை எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, the ordered field of rational numbers does not possess this property. Qங்கிறது வந்து not complete, Q is not complete அப்படின்னு சொல்றாங்க. ரியல் நம்பர் வந்து கம்ப்ளீட், ரியல் நம்பர் வந்து கம்ப்ளீட். ஓகே, அந்த ரிசல்ட் மட்டும் அப்படியே ஞாபகத்தில் வச்சுங்க. அடுத்து ஆர்ச்சிமீடியன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரியல் நம்பர்ஸ். இப்போ x and y be any positive real numbers, then there exists a positive integer n such that n y is greater than x. x and y ன்னு ரெண்டு பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டீங்க, ரெண்டுமே பாசிட்டிவ் போது கண்டிப்பா இன்னொரு பாசிட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு நம்பரை விட இன்னொரு நம்பர் பெருசாக உங்களால எழுத முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ 5 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா இது கூட நீங்க எதை மல்டிப்ளை பண்ணாலும் இது பெருசுதான், ஒண்ணுங்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் பெருசுதான். இது 3 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை ஒரு 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது, இதனுடைய வேல்யூ பெருசாயிடுதுங்களா. இதுதான் என்ன, இது இங்க என்ன. இந்த கான்செப்ட் தான் இந்த ஆர்ச்சிமீடியன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எக்ஸ்ங்கிறது வந்து சார் 2ஆல மல்டிபிள் பண்ண சார். உங்களால ஒரு நம்பர் இந்த மாதிரி ஒண்ணு எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 2ஆல மல்டிப்ளை பண்ணா லெஸ் தானா தான் இருக்கும். நம்மளால இப்படி ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் ஒண்ணு கண்டுபிடிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். அட்லீஸ்ட் ஒரு நம்பராவது உங்களால இந்த மாதிரி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றோம். தேர் எக்ஸிஸ்ட்ஸ் ஏ, எவரின்னு சொல்ல கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவரின்னு சொல்ல மாட்டாங்க, தேர் எக்ஸிஸ்ட்ஸ் ஏ, அங்க ஒரு நம்பர் கிடைக்கும் என்னங்கிற மாதிரி ஒரு நம்பர் கண்டுபிடிக்க முடியும். 5 சொல்லலாம், நீங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாங்க. மல்டிப்ளை பண்ணா 7ஓட பெருசா வர மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். 3ல இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் இன்டிஜர்லயே. ஓகே சார். அடுத்து if x be any real number then there exists a positive integer n such that ஒரு ரியல் நம்பர் இருக்குன்னா அதோட பெருசா ஒரு நம்பர் உங்களால இன்டிஜர் ஒண்ணு சொல்ல முடியும். ஏன்னா 17.5ன்னு ஒண்ணு சொன்னீங்கன்னா அதோட பெரிய நம்பர் யாருங்க, 18 ஒன்னால உங்களால சொல்ல முடியும். அந்த கான்செப்ட் சொல்லுது. அதே போலதான் இந்த NY கான்செப்ட், NX எல்லாமே சும்மா அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் புரிஞ்சுதுங்க. அதே கான்செப்ட் தான் இந்த இது ரியல் நம்பர்ஸ் அந்த எப்சிலான் கான்செப்ட் யூஸ் பண்றாங்க.
இதே போல லோயர் பவுண்டுன்னு சொன்னா என்னங்க, பவுண்டட் பிலோ செட்டுக்கு வந்து லோயர் பவுண்டு. நம்முடைய எக்ஸை விட சின்னதா ஒரு நம்பர் இங்க கிடைக்கும். அங்க என்னாச்சுங்க, எக்ஸை விட பெருசா ஒரு நம்பர் கிடைச்சது. எக்ஸை விட பெருசா யூ இருக்கணும். இங்க என்னங்க, இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கும். இங்க எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வியை விட பெருசா இருக்கும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வின்னு இருக்கும். அப்ப என்னங்க, வி தானே சின்ன நம்பரு, அப்ப அதுதான் லோயர் பவுண்டு. அங்க அப்பர் பவுண்டு கான்செப்ட் சொன்னோம், இங்க அப்படியே லோயர் பவுண்டு சொல்றோம். இது வந்து பவுண்டட் பிலோ. லோயர் பவுண்ட் என்னங்க, பவுண்டட் பிலோ, கீழே எல்லாம் நமக்கு தெரியுது. பவுண்டட் பிலோ செட்டு அப்படின்னு பேரு. பாசிட்டிவ் ரியல் நம்பர்ல சின்ன நம்பர் யாருங்க, 0. அப்ப 0ங்கிறது லோயர் பவுண்டுன்னு சொல்லலாம். நெகட்டிவ் ரியல் நம்பருக்கு லோயர் பவுண்டு நம்மளால சொல்ல முடியுமா, முடியாது. ஏன்னா -1 -2 இந்த மாதிரி சொல்லும்போது -∞ தான் லோயர் பவுண்டா இருக்கு. எப்போதுமே இன்ஃபினிட்டிங்கிறது வந்து ஒரு நம்பர் கிடையாது நம்ம கிட்ட. ரியல் நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இன்ஃபினைட்னு ஒரு நம்பர் கிடையாது. இருக்குல்ல, அவரு தான் லோயஸ்ட். நெகட்டிவ்ல பாசிட்டிவ்ல பிளஸ் இன்ஃபினிட்டி தான் ஹையஸ்ட் நம்பர். ஆனா அந்த நம்பர் இல்ல ரியல் நம்பர் சிஸ்டத்துக்கு பொறுத்த வரைக்கும். இதே போல கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆர் இன்ஃபிமம் அப்படிங்கிறது என்ன, ஜிஎல்பி அல்லது இன்ஃபியஸ் அப்படின்னு சொல்றோம். யாருங்க, லோயர் பவுண்ட்ல பெரிய நம்பர் யாரு? இதுல லோயர் பவுண்ட்ல பெரிய நம்பர் யாருங்க, சரி இது என்ன மாத்தி எழுதிட்டுமா, இந்த கான்செப்ட் வராது. பாசிட்டிவ் இன்டிஜர் 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுதுன்னா 0ங்கிறது லோயர் பவுண்டு, -3ங்கிறது என்னுடைய லோயர் பவுண்டு, -7ங்கிறது லோயர் பவுண்டு. இதுல பெரிய நம்பர் யாரு, 0. ஓகேங்களா? அப்ப இது வந்து கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்ப இதுவும் என்னதுங்க, யூனிக் தான். அங்க சொன்ன அதே கான்செப்டே தான். அடுத்து a set of real numbers which is bounded below ஆக இருந்தால், bounded belowன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா என்ன இருக்கும், இன்ஃபிமம் இருக்கும். ஏன்னா bounded belowன்னு ஒண்ணு இருந்தா லோயர் பவுண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். பவுண்ட் எக்ஸிட்ஸ் ஆச்சுன்னா அதுல கண்டிப்பா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஒண்ணு இருக்கும். அடுத்து அதே கான்செப்ட் தான். அப்படியே இங்க இந்த தியரத்தையும் அப்படியே பாத்தீங்க, இங்க மேல சொன்ன அதே கான்செப்ட். அடுத்து பவுண்டட் செட்டு அப்படின்னு சொன்னா என்னங்க, பவுண்டட் பிலோவும் இருக்கணும், பவுண்டட் எபோவும் இருக்கணும். அப்படி இருந்தா அது பவுண்டட் செட். அப்ப அந்த செட்ல உள்ள எல்லா எக்ஸுக்கும் ஒரு லோயர் பவுண்ட் இருக்கணும், ஒரு அப்பர் பவுண்ட் இருக்கணும். அப்படி இருந்தா அது பவுண்டட். இந்த N Q R இது எல்லாமே நாட் பவுண்டட். N is also not bounded. ஆனா இதுக்கு என்ன இருக்குங்க, லோயர் பவுண்ட் இருக்கு, பட் அப்பர் பவுண்ட் இல்லையல்ல. அப்பர் பவுண்ட் இல்ல. ஆமா, இதுவும் நாட் பவுண்டட் செட் தான். இதுவும் நாட் பவுண்டட் செட் தான். ஓகேங்களா? எம்டி செட் வந்து பவுண்டட் செட். ஆனா அதுக்கு என்ன கிடையாதுங்க, இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிங்க. எம்டி செட் வந்து பவுண்டட் செட், ஆனா அதுக்கு லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிடையாது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்க எந்த நம்பர் வேணாலும் இதோட பெரிய நம்பர்னு சொல்லலாம், எந்த நம்பர் வேணாலும் சின்ன நம்பர்னு சொல்ல முடியும். ஆனா அதுல சின்ன நம்பர் யாருன்னு கேட்டா எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளதான் எதுவுமே இல்லையில, எம்டி செட் தானே இது. அதனால இந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எம்டி செட்டுக்கு நோ லீஸ்ட் அப்பர் பவுண்ட், நோ கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். இதே சிங்கிள்டன் செட்டா இருந்தா, இப்போ 5ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குங்க இந்த செட்டுக்கு, இந்த 5 தான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட், இந்த 5 தான் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட். சிங்கிள்டன் செட்டா இருந்தா. எம்டி செட்டா இருந்தா லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிடையாது, கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் கிடையாது. ஆனா அப்பர் பவுண்டும் உண்டு, லோயர் பவுண்டும் உண்டு. இதுக்கு எம்டி செட்டுக்கு அப்பர் பவுண்டும் இருக்குங்க, லோயர் பவுண்டும் இருக்கு. ஆனா லீஸ்ட் நம்பரோ கிரேட்டஸ்ட் நம்பரோ எதுன்னு சொல்ல முடியாது நம்மளால. அந்த விஷயத்தை மட்டும் நல்லா வச்சுங்க. இப்ப இது 3 4 சிங்கிள்டன் செட்டுக்கு எப்படிங்க சார்? அதே நம்பர் தான் கிரேட்டஸ்ட். அதே நம்பர் தான். இருங்க, இத வந்து இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாம நீங்க குழப்பிக்குவீங்க. இதுக்கு வந்து என்னங்க, LUBயும் GLBயும் என்னங்க, அதே 5 தான். அதே 5 தான். இங்க என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான். இங்க கீழே வரப்போகுதுங்களா, இப்ப பாருங்க 3 4 இருக்கு. இதனுடைய கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னங்க, இருக்குல்ல சின்ன நம்பர் என்ன 3.
இப்போ லோயர் பவுண்ட் எக்ஸிட்ஸ் ஆகியிருக்கு, அப்போ பவுண்டட் பிலோ செட்டு. அப்பர் பவுண்டுன்னு ஒன்று கிடைக்குது, அப்போ இது பவுண்டட் எபோவ் செட்டு, அப்போ இது பவுண்டட் செட்டு. இதுக்கு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னங்க? இதுலயே இருக்கிறதுல சின்ன நம்பர் என்னங்க? இது அப்படியே போக போக எதுல போய் முடியும்? கிட்டத்தட்ட 0ல finish. 0ல முடியற மாதிரி தெரியும், ஆனா 0 உள்ள இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இல்ல. எஸ் சார். அது எல்லாமே அந்த க்ளோஸ்டு கான்செப்ட் அந்த மாதிரியான இதுக்கு பின்னாடி வரும்போது நம்ம பாத்துக்கலாம். இப்போ இதனுடைய கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டரி யாருங்க? 0. அப்பர் பவுண்டரி யாருங்க? 1. இதுல பெரிய நம்பர் 1. இப்போ இது பவுண்டட் செட். அடுத்து இது பை பிளஸ் 1, பை பிளஸ் 1/2, பை பிளஸ் 1/3ன்னு இருக்கு. அப்ப அப்படியே போயிட்டு இருக்கும்போது பை பிளஸ் 1/n வரும். இந்த n டெஸ்ட் இன்ஃபினிட்டி போடும்போது இதனுடைய வேல்யூ 0 ஆயிடுமா டோட்டலா? அப்ப பைங்கிற ஆன்சர் தான் இருக்கும். இந்த லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பைங்கிற ஆன்சர் இருக்கும். இது பை பிளஸ் 1, இது பை. அப்ப கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் யாருங்க? பை. அப்பர் பவுண்ட் எவ்வளவுங்க? பை பிளஸ் 1. இது பவுண்டட். இதே கான்செப்ட் தான் 12 and 20க்கு. இதே கான்செப்ட் தான். இது என்ன ஆகுதுங்க? இது 1, 1/2, 2/3, 3/4 அப்படியே கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 100/100 வரும். அப்படியே கிட்டத்தட்ட கடைசியில பாத்தீங்கன்னா 1ல போய் முடியற மாதிரி இருக்குமா? 1ல தான் போய் முடியும் அகைன். அப்படிதானங்க? 1 lakh divided by 1 lakh 1. அப்ப இது நியர் டு 1 தான். அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பாத்தீங்கன்னா இருக்குலயே பெரிய நம்பர் பாத்தீங்கன்னா 1. லோயர் பவுண்ட் எவ்வளவுங்க? 1/2. அவசரப்பட்டு நிறைய பேர் என்ன சொல்லிடுவாங்கன்னா லீஸ்ட் அப்பர் ரெண்டுமே 1ன்னு அவசரப்பட்டு பதில் சொல்லிடுவாங்க. கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே, இதுக்கு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எவ்வளவுங்க? 1/2. ஏன்னா இருக்கலையே சின்ன நம்பர் இந்த 1/2 தான். இது 2/3 எவ்வளவுங்க? 0.66, 0.75, இது 0.8, இது 0.5 தான். இப்ப இருக்குலயே இதுதானே சின்ன நம்பர், பாத்துக்கோங்க. அதே போல இந்த நம்பருக்கு போடும்போது என்ன ஆகுதுங்க? 1/2, 3/4 அந்த லாஜிக்ல சொல்றாங்க. அப்ப இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன? 1 - 1/2 பவர் என்ன? அப்ப n tends to infinity போடும்போது இதனுடைய வேல்யூ 0வா? அப்ப இதனுடைய ஆன்சர் 1க்கு டென்ஸ் டுவா? இதை ரெண்டா பிரிச்சு எழுதுறேங்க. 2n / 2n - 1/2 பவர் என்ன? இது n tends to infinity போடும்போது 1/∞ வரும். அதனுடைய வேல்யூ 0ன்னு மாறிடும். அப்படிங்கும்போது இதனுடைய டோட்டல் ஆன்சர் வந்து 1க்கு கன்வெர்ட் ஆகும். அப்ப இதனுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்னங்க? Greatest lower bound 1/2. லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இது பவுண்டட் செட். நேச்சுரல் நம்பருக்கு Natural numbers not bounded இல்ல சார். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன? அது வந்து இன்ஃபினிட். இதை சொல்லக்கூடாது. கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் எவ்வளவுங்க? 1. வெரி குட். அவசரப்பட்டு 0ன்னு சொல்லிடக்கூடாது, சரிங்களா? 1ங்கிற நம்பரை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஓப்பன் இன்டர்வல்ல லோயர் பவுண்ட் 0, அப்பர் பவுண்ட் 1. இது ரெண்டுமே இந்த செட்டுக்குள்ள இல்ல. இந்த செட் வந்து நெய்தர் கண்டெய்ன்ஸ் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் நாட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். சிங்கிள்டன் செட்டுக்கு சேம், ரெண்டுமே சேம். லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் ஈக்குவலா இருக்கும். அடுத்து இந்த 10 இந்த பின்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கு என்ன மீனிங்? n belongs to capital N. அப்ப n க்கு பதிலா 1ன்னு போட்டா எவ்வளவுங்க? 1/2, 1/2 ஸ்கொயர், 1/2 கியூப், இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது 1/2 பவர் n போயிட்டே இருக்கு. லாஸ்ட்ல என்னதான் வந்து முடிய போகுதுங்க? 0 தானே முடியும். 0 தான் முடியும். அப்ப லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன? அதே போல இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் நம்பரும் மைனஸ் நம்பரும் மாறி மாறி போகும். இப்போ ஃபர்ஸ்ட் n-க்கு பதிலா 1ன்னு கொடுத்தீங்கன்னா என்னங்க? -1. n-க்கு பதிலா 2ன்னு கொடுத்தீங்கன்னா 2 வரும். 3 கொடுக்கும்போது என்ன ஆகும்? -3 வரும். மாறி மாறி வரும். அடுத்து 4 வரும், -5 வரும். இப்படியே போயிட்டு இருக்கும். அப்ப இதுல கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் என்ன? லீஸ்ட் அப்பர் பவுண்ட் என்ன? ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே இன்ஃபினிட்டி தானே. நெகட்டிவ்ல -∞, பாசிட்டிவ்லயும் +∞. அப்ப இதுக்கு என்ன கிடையாது? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டும் கிடையாது, லீஸ்ட் அப்பர் பவுண்டும் கிடையாது. இது நாட் பவுண்டட். கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி உள்ள கான்செப்ட் நம்ம யோசிக்கணும்.
உள்ள இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்துங்க. இந்த செட்டுக்கு என்ன ஆன்சர் வருங்க? யூனியன் இதுக்கு என்ன ஆன்சருங்க? x less than or equal to -5 to +5 x ஸ்கொயர் வந்து less than or equal to 5ங்க. சாரி 25. அப்ப x னுடைய வேல்யூ வந்து -5 to +5 குள்ள இருக்கும். கரெக்ட் தானே? இப்ப சுப்ரீமம் வந்து +5, இன்ஃபிமம் வந்து -5. இந்த செட்டுங்க இது லோயர் பவுண்ட், இது அப்பர் பவுண்டா? எஸ் சார் 1 to 8. இதுல வந்து 2 to 3 குள்ள நம்பர் இருக்காது. இருந்தாலும் இதுதானே லோயர் பவுண்ட்ல இருக்கும், இதுதானே அப்பர் பவுண்டா இருக்கும். 1 8 வந்திருக்கும். அதே போல இந்த கான்செப்ட் என்ன இருக்கும் அது நீங்க யோசிச்சுக்கோங்க. அடுத்து பவுண்டட் செட். ஒரு பவுண்டட் செட்னு இருந்தா கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இருக்கணும், பட் லீஸ்ட் அப்பர் பவுண்ட் இருக்கக்கூடாது. அப்படின்னா அது இந்த மாதிரி உள்ள இன்டர்வலா இருக்கணுமா? கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் இருக்கணும்னா லெஃப்ட் லிமிட் இருக்கணும், அப்பர் பவுண்ட் இருக்கக்கூடாதுன்னா ரைட் லிமிட் இருக்கக்கூடாது. இப்போ ரைட் சைட்ல அந்த இன்டர்வல் வந்து ஓப்பன்ல இருக்கணும். அதே கான்செப்ட் தான் இது. எப்போதுமே இன்ஃபிமம் வேல்யூ வந்து சுப்ரீமமுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு தான் இருக்கும் உங்களுக்கு பவுண்டட் செட்ல. அடுத்து எந்த செட்ல சுப்ரீமம் இன்ஃபிமம் ஈக்குவலா இருக்கும்? சிங்கிள்டன் செட்ல மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும். சிங்கிள்டன் செட். அடுத்து எஸ் வந்து கண்டெய்ன்டு இன் டீன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆகும். பவுண்டட் எபோவ்ல இருந்தா, பவுண்டட் பிலோல இருந்தா அந்த மீனிங் எல்லாம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கண்டிஷன் உங்களுக்கு எப்படி வரும்? இதுல நமக்கு டவுட் வருது அப்படின்னீங்கன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. எஸ்ங்கிறது வந்து 0,1ன்னு எடுத்துக்கோங்க. ங்கிறது வந்து அல்லது இதை 1 to 2ன்னு எடுத்துக்கோங்க. டீங்கிறது வந்து 0 to 3ன்னு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா? எஸ் சார். அந்த கான்செப்டை வச்சு நீங்க திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுக்கு எந்த ரிலேஷன்ஷிப் வருது வரல அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கங்க. டீனுடைய அப்பர் பவுண்டு பெருசா இருக்கும். ஓகேவா? அதே போல இன்ஃபிமத்துல யாரு தான் சின்னதா இருக்கும்? டீனுடைய இன்ஃபிமம் தான் சின்னதா இருக்கும். எஸ் உடைய இது பெருசா தான் இருக்கும் பாருங்க. எஸ் சார். கரெக்டா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நம்ம சொல்லிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கும். அதே லாஜிக் தான் இது. எஸ் உடைய தான் சென்டர்ல வந்துடும். டீங்கிறது என்ன பெரிய செட்டு, அப்ப பெரிய செட்டுடைய இன்ஃபிமம் சின்னதா இருக்கும். அதே போல சுப்ரீமம் பெருசா இருக்கும். எஸ் சார். இந்த கான்செப்ட்ல இருந்து நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. A and B are bounded subset of real numbers, then A union B, A intersection B are also bounded. அதே போல இந்த சுப்ரீமம்ங்கிறது வந்து மேக்ஸிமம் வேல்யூ, இன்ஃபிமம்ங்கிறது வந்து மினிமம் வேல்யூவா இருக்கும். இவங்க பவுண்டட் செட்ல அதே கான்செப்ட் தான் இது. எதுங்க? S and T be non-empty subsets of R with this property S less than or equal to T அப்படின்னு இருக்குன்னா இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆகும். இது பவுண்டட் எபோவ்ல இருந்தால் அண்ட் டி இஸ் பவுண்டட் பிலோல இருக்கும். எஸ்ங்கிறது பவுண்டட் எபோவ்ல இருக்கணும், டீங்கிறது பவுண்டட் பிலோல இருந்துச்சுன்னா இதனுடைய சுப்ரீமமும் இதனுடைய இன்ஃபிமமும் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். எஸ்க்கு வந்து பெரிய நம்பர் ஒண்ணு தெரியும், டீக்கு சின்ன நம்பர் ஒண்ணு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த கண்டிஷன் உங்களுக்கு ட்ரூ ஆகும். அடுத்த ரியல் நம்பர் வந்து ஆர்டர்டு ஃபீல்டு, ரேஷனல் நம்பரும் ஆர்டர்டு ஃபீல்டு, ஆர்டர்டு கம்ப்ளீட்னஸ்க்கான கண்டிஷன். The set of upper bounds of a non-empty set of real numbers which is bounded above னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பர் ஒண்ணு இருக்கும். ஏன்னா பவுண்டட் எபோவ்னு சொன்னோம்னா என்ன அர்த்தங்க? அதை விட பெரிய நம்பர் ஒண்ணு இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதுல சின்ன நம்பர் ஒண்ணு இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்டுக்கான கண்டிஷன் தான் அது. இந்த லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அதுக்கு பேரு சுப்ரீமம். அதனுடைய கண்டிஷன்ஸ் அதெல்லாமே இங்க சொல்லி இருந்திருக்கீங்க. அடுத்தது செட் ஆஃப் ஆர்டர்ட் ஃபீல்ட் ஆஃப் ரேஷனல் நம்பர் நாட் ஆர்டர்ட் கம்ப்ளீட்.
இப்போ x such that x belongs to q, x greater than or equal to 0, x squared less than 2 னு சொல்றீங்க. அப்ப இது என்ன ஆகுங்க? x னுடைய வேல்யூ less than minus சரி less than √2ங்கிற கண்டிஷன் வரும். மைனஸ் √2ல இருந்து பிளஸ் √2 வரைக்கும். அப்ப என்னுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்ட் பாத்தீங்கன்னா என்னங்க √2ன்னு இருக்கும். ஆனா அது எதுக்குள்ள கிடையாது? கியூக்குள்ள கிடையாது. அதனால இது நாட் ஆர்டர் கம்ப்ளீட். இதனுடைய லீஸ்ட் அப்பர் பவுண்ட் உள்ள இருந்துன்னா அது ஆர்டர் கம்ப்ளீட். அதனால ரியல் நம்பர்ஸ் வந்து ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் வரும். ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ஆர்டர் கம்ப்ளீட்னஸ் வராது. நாட் ஆர்டர் கம்ப்ளீட். அடுத்து irrational numbers, the set of real numbers which is not irrational னா அது irrational னு சொல்ல போறோம். இது எல்லாமே irrational numbers. இந்த பை வந்துச்சுனாவே அது irrational நம்பருங்க. தன்னுடைய ரிலேஷன்ஷிப்ல எப்படி வச்சு எழுதுனீங்கனாலும் அது எல்லாமே irrational numbers. அதே போல பவுண்டட் பிலோன்னு இருந்ததுன்னா அதுக்கு கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுன்னு ஒண்ணு இருக்கும். அடுத்து Dedekind property, let L and U be two non-empty subsets of the ordered field or such that எல்லையும் யூனியனும் எல்லுக்கும் யூவுக்கும் யூனியன் போட்டா ஆறுங்கிறது வரும். அப்படி இருக்கு. ஃபார் ஈச் நம்பர் ஆஃப் எல் இஸ் லெஸ் தேன் ஈச் நம்பர் ஆஃப் யூ. எல்லுங்கிறது வந்து சின்ன நம்பர், யூங்கிறது வந்து அப்பர் நம்பர். எல்லுல வந்து எக்ஸ் இருக்கு, ஒய் வந்து யூல இருக்குன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வரணும். Then either the subset L has a greatest member of அல்லது subset of U has the smallest member. Lக்கு வந்து என்ன ஆகுன்னு greatest member இருக்கணும் அல்லது Uக்கு வந்து smallest member இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கண்டிஷனுக்கு பேரு என்னங்க Dedekind property அப்படின்னு சொல்றாங்க. இந்த எல்லையும் யுவையும் யூனியன் போட்டா ஆர்க்கு ஈக்குவலண்டாக இருக்கணும். அப்ப ஆறுங்கிற ஃபீல்டை வந்து இந்த மாதிரி ரெண்டு சப்செட்டா ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பேரு Dedekind ப்ராப்பர்ட்டின்னு பேரு. இந்த இன்டிஜர்ஸ் வந்து கம்ப்ளீட், நேச்சுரல் நம்பர் வந்து கம்ப்ளீட், கியூ வந்து நாட் கம்ப்ளீட். ஏன் கியூ நாட் கம்ப்ளீட்டுங்க? அந்த கன்வர்ஜஸ் கான்செப்ட் இங்க ஒத்து வராது. ஏன்னா இது எல்லாமே இன்டிஜர்ஸ், கமா போட்டு எழுதலாம். ஆனா கியூ வந்து கமா போட்டு நம்மளால எழுத முடியாது. அந்த மீனிங்னால தாங்க. Between any two distinct real numbers there is always a real number and therefore infinitely many rational numbers இருக்கும். ரெண்டு ரியல் நம்பருக்கு இடையில என்ன ஆகுங்க? ரேஷனல் நம்பரும் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் இரேஷனல் நம்பரும் இருக்கும். ரெண்டுமே தான் வருங்க. ரேஷனல் நம்பரும் இருக்கும், இரேஷனல் நம்பர்ஸும் இருக்கும். அது ரியல் நம்பரா இருந்தாலும் சரி, ரேஷனல் நம்பரா இருந்தாலும் சரிங்க. ஓகேவா? எந்த ரெண்டு நம்பர் நீங்க எடுத்தீங்கனாலும் அந்த ரெண்டு நம்பர்ஸுக்கு இடையில இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரேஷனல் ஆர் இரேஷனல் நம்பர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆஃப் மைனஸ் ஏங்கிறது மைனஸ் கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்ட் ஆஃப் ஏ. இந்த மைனஸை வெளியில எடுத்து போடும்போது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டுங்கிறது லீஸ்ட் அப்பர் பவுண்டா மாறும். லீஸ்ட் அப்பர் பவுண்டுங்கிறது கிரேட்டஸ்ட் லோயர் பவுண்டா மாறுது. அந்த கான்செப்ட் பாருங்க. அடுத்து ஏ மைனஸ் பிங்கிறது ஏ மைனஸ் பி. இந்த கான்செப்ட்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சுப்ரீமம் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது சுப்ரீமம் ஆஃப் ஏ மைனஸ் இன்ஃபிமம் ஆஃப் பி. இதே இன்ஃபிமம் சொல்லும் போது இங்க இன்ஃபிமம் வரும், இங்க சுப்ரீமம் மாறும். செகண்ட் உள்ளது கான்செப்ட் அப்படியே மாறும். சுப்ரீமம்ங்கிறதுக்கு இன்ஃபிமம் வரும், இன்ஃபிமம்ங்கிறதுக்கு சுப்ரீமம் வரும். இதை வந்து நீங்க எக்ஸாம்பிள்ல கொடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த இன்டர்வல்ஸ், லென்த் ஆஃப் இன்டர்வல், ஃபைனட் இன்ஃபினைட் இன்டர்வல், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரேனா என்னன்னு தெரியும். ஓகே, இந்த 13 பேஜ் வரைக்கும் உள்ளதை ரீகால் பண்ணி பாருங்க. அடுத்த கிளாஸ் நாளைக்கு ஈவினிங் வச்சுக்கலாங்க. அடுத்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 3 நாள் லீவுங்க. அடுத்த கிளாஸஸ் மண்டே. நாளைக்கு ஈவினிங் கிளாஸஸ் உண்டுங்க. சரி, இந்த பேஜ் வரையும் சென்ட் பண்றீங்களா சார்? பிடிஎஃப் சென்ட் பண்றேன் மேடம். சென்ட் பண்ணி விடுறேன். கண்டிப்பா நாளைக்கு கிளாஸ் உண்டுங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ சார். 7 o'clock சார்? ஆமா சார், 7 o'clock. இன்னும் யாரேனும் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா, அந்த கூகுள் ஃபார்ம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தீங்கன்னா இதை ரெஸ்பான்ஸ் பண்ணிடுங்க.